नमो ओम विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जगताकस्वामिनिधि नामिने नमः आचार्यपदाय निधाय कृपपदायिने गौरगदामदाय नगरग्रामतारिणे नमः ओम विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जगता श्रीमते भक्तिवेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देव गौरवाणी प्रचारणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு இரண்டாவது அத்தியாயம் பகவத்கீதை 72வது ஸ்லோகம். கரெக்டுங்களா? ஆமாங்க மாதாஜி. ஓகேங்க. 72. ஏசா பிராக்மி ஸ்திதி பார்த்த நைனாம் பிராப்ய விமுக்ஷ்யதி ஸ்தித்வாஷ்யம் அந்த காலே அபி பிரம்ம நிர்வாணம் ருச்சதி. இதுவே ஆன்மீகம். சரிங்க மாதாஜி. இதுவே ஆன்மீகமான தெய்வீக வாழ்விற்கு வழி. இதனை அடைந்த மனிதன் குழப்பமடைவதில்லை. இந்த நிலையை தனது மரண தருவாயில் அடைபவனும் கூட இறைவனின் திருநாட்டிற்குள் நுழைகிறான். பொருளுரை: தெய்வீக வாழ்வான கிருஷ்ண உணர்வினை ஒருவன் ஒரே கணத்திலும் அடையலாம். லட்சக்கணக்கான பிறவிகளுக்கு பின்னும் கூட அடையாமல் இருக்கலாம். உண்மையை அறிந்து ஏற்றுக்கொள்வதை பொறுத்தே அது. கட்வாங்க மன்னர் தனது மரணத்திற்கு சில வினாடிகளுக்கு முன் கிருஷ்ணரிடம் சரணடைந்தான். விளைவாக இந்நிலையை அடைந்தார். நிர்வாண என்றால் பௌதீக வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாகும். புத்த மத தத்துவங்களின்படி பௌதீக வாழ்க்கை முடிவுற்ற பின்னர் சூன்யம் மட்டுமே உள்ளது என்கின்றனர். ஆனால் பகவத்கீதையோ வேறு விதமாக கூறுகின்றது. இப்பௌதீக வாழ்க்கை முடிவுற்ற பின்புதான் உண்மையான வாழ்வு தொடங்குகிறது. பௌதீகவாதியை பொறுத்தவரை இந்த பௌதீக வாழ்வை முடித்தாக வேண்டும் என்பதை அறிவது போதுமானதாகும். ஆனால் ஆன்மீக முன்னேற்றம் அடைந்தவருக்கோ இவ்வாழ்விற்கு பின் வேறொரு உயர் வாழ்வுண்டு. இவ்வாழ்வை முடிக்கும் முன்னேயே கூட அதிர்ஷ்டவசமாக ஒருவன் கிருஷ்ண உணர்வை அடைந்து விட்டால் உடனே அவன் பிரம்ம நிர்வாண நிலையை அடைந்து விடுகிறான். இறைவனின் திருநாட்டிற்கும் அவரது பக்தி தொண்டிற்கும் வேறுபாடு கிடையாது. இவை இரண்டுமே பூரண தலத்தில் இருப்பதால் கடவுளின் திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபடுவது என்றாலே அவரது திருநாட்டை அடைந்து வாழ்வது போலத்தான். ஜட உலகின் செயல்கள் புலனுணர்ச்சிக்கானவை. ஆனால் ஆன்மீக உலகின் செயல்களோ கிருஷ்ண உறவின் செயல்களாகும். கிருஷ்ண உணர்வை அடைதல் இவ்வுலக வாழ்விலேயே உடனடியாக பிரம்மனை அடைவதாகும். எனவே கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றிருப்பவன் ஏற்கனவே இறைவனின் திருநாட்டை அடைந்தவன் ஆவான். பிரம்மன் ஜடத்திற்கு நேர்மாறானதாகும். எனவே பிரகாமை ஸ்திரீதி என்றால் ஜட செயல்களின் தளத்திலில்லல் என்று பொருள். இறைவனுக்கான பக்தி தொண்டு முக்தி பெற்ற நிலையாக பகவத்கீதையில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஜகுனான் சமதி தேன் பிரம்ம பூயாய கல்பதே. எனவே பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடுவதே பிரகாமி ஸ்திரீதி எனப்படுவதாகும். சீல பக்திவினோத தாகூர் பகவத்கீதையில் இந்த 2வது அத்தியாயத்தினை மொத்த பகவத்கீதையின் சுருக்கமாக வர்ணித்துள்ளார். பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ள விஷயங்கள்: கர்மயோகம், ஞான யோகம் மற்றும் பக்தி யோகம். 2வது அத்தியாயத்தில் கர்மயோகமும் ஞான யோகமும் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளன. பக்தி யோகத்தை பற்றிய சிறு குறிப்பும் தரப்பட்டுள்ளது. எனவே இது முழு கீதையின் சுருக்கமாகும். ஸ்ரீமத் பகவத்கீதையின் கீதை உட்பொருள் சுருக்கம் என்னும் 2ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைகின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. சோ கிருஷ்ண உணர்வே மரணத்தின் தருவாயில், அந்த கிருஷ்ண உணர்வை மரணத்தின் தருவாயில் அடைபவன் கூட இறைவனின் திருநாட்டிற்குள் நுழைகிறான். இப்போ வாழ்க்கை ஃபுல்லாமே ஏதாவது கர்ம காண்டியத்துல ஈடுபட்டு புலனின்பத்துல ஈடுபட்டு, ஆனா கடைசியில் மரண நேரத்தில் யார் ஒருவன் கிருஷ்ணரை நினைக்கிறானோ, பகவானுடைய நாமத்தை சொல்கிறானோ, உடனே அவனுக்கு ஆன்மீக லோகம் கொடுக்கப்படுகிறது. இதுக்கு அஜாமிலன் உதாரணம். சோ அஜாமிலன் கதை நாம பார்த்திருக்கோம் நிறைய தடவை. அவர் ஒரு பிராமணராக இருந்து, ஆனா காட்டுக்கு போகும்போது ஒரு மோசமான காட்சியை பார்த்து அந்த வேசியின் பின்னாண்ட போறாரு. அப்புறம் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பல குழந்தைகளை பெற்றெடுக்கிறார். கடைசி குழந்தைக்கு நாராயணா என்னும் பெயர் வச்சுட்டு அவருக்கு மரணம் வர்றப்போ படுக்கையில படுத்திருக்கார். எப்பவுமே எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா கடைசி குழந்தைக்கு ரொம்ப பாசமா இருப்பாங்க.
ஏன்னா அது ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கிறதுனால அந்த குழந்தையை கொஞ்சறதுல அந்த பேரை கூப்பிடுறதுல ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க. அது போல இங்க நாராயணா அப்படிங்கிற பேரை அவர் கூப்பிடுறார். ஏன்னா திடீர்னு அவர் வந்து யமதூதர்களை பாக்குறார், பயந்துக்கிறார், ரொம்ப பயப்படுறார். யமதூதர்கள் ரொம்ப கோரமா இருக்கிறாங்க. அப்ப தன்னுடைய கடைசி மகன் பெயரை சொல்றார், நாராயணா அப்படின்னு. அப்போ யமதூதர்கள் அங்க உயிரெடுக்க வர்றப்போ விஷ்ணு தூதர்கள் வந்து இவன் பகவானின் பெயரை சொன்னதால் நீங்க வந்து அவனை உயிரெடுக்க கூடாது, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்கன்னு அங்க ஆர்கியூமெண்ட் நடக்கும், பெரிய விவாதம். நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க, நாங்க தானே வரணும், உயிர் எடுக்கிறது எங்க வேலை, யமதூதர்கள் நாங்க தான் அதை பண்ணணும், சொர்க்கம் போறதுனா தான் பகவானோட லோகத்துக்கு போறதுக்கு தான் நீங்க வரணும். ஆனா இவன் பெரிய பாவி, எல்லா குற்றங்களையும் செஞ்சிருக்கிறான், திருடுறது, பொய் பேசுறது, இந்த மாதிரி பல குற்றங்களை செஞ்சிருக்கிறான் அப்படின்னு வாக்குவாதம் நடக்குது. இது வந்து கேரளால இன்னைக்கு கூட ஒரு ஸ்தலம் இருக்கு, அங்கதான் அந்த வாக்குவாதம் நடக்கும். ஆனா விஷ்ணு தூதர்கள் சொல்றாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ பகவானின் நாமத்தை அந்த மரண நேரத்துல சொன்னதுனால நாங்க தான் அங்க இருக்கணும், நீங்க போங்கன்னு. அப்ப இவங்க வந்து தங்களுடைய எஜமானரான யமன் கிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி விஷ்ணுவை போலவே தோற்றமளிக்கும் இருவர் வந்து எங்க கிட்ட இப்படி வாக்குவாதம் பண்றாங்கன்னு. அவங்க இருக்கிற இடத்துல நாம இருக்கக்கூடாது, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு நீங்க திரும்பி வந்துருங்க, அவங்க சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து விஷ்ணு தூதர்கள் அஜாமிலனுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. நீ வந்து பெரிய பாவம் பண்ணிருக்க, ஆனா வைஷ்ணவ அபராதம் பண்ணாதது ஒரு பிளஸ் பாயிண்ட். வைஷ்ணவ அபராதம் பண்ணாதவன் ஒரு நாமத்தை உருக்கமாக சொன்னாலும் கூட அவனது அனைத்து பாவங்களும் தொலைந்து விடுகிறது. யார் ஒருவர் வைஷ்ணவரை நிந்திக்கவில்லையோ, ஆனா கோயிலுக்கெல்லாம் நம்ம பக்தி பண்ற போறோம், ஆனா இந்த வேலையில தான் ஈடுபட்டிருப்போம் நம்ம வைஷ்ணவ அபராதத்துல. வைஷ்ணவர்கள்னா யாரு அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபுவும் ராமானந்தராயரும் சைத்தன்ய லீலாமிர்தத்துல பேசுறாங்க. யார் வைஷ்ணவர் அப்படின்னு கேக்குறார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், யார் ஒருவர் பகவானின் நாமத்தை சொல்கிறார்களோ, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்கின்ற மந்திரத்தை சொல்கிறார்களோ அவங்க எல்லாமே வைஷ்ணவர்கள். அப்புறம் மறுபடியும் ரெண்டாவது தடவை கேட்கிறாரு சைத்தன்ய மகாபிரபுட்ட, யார் வைஷ்ணவர்கள் அப்படின்னு. அவர் சொல்றார், இந்த நாமத்தை தொடர்ந்து உச்சரிப்பவர்கள், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்கின்ற மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்துட்டே இருப்பவங்க வைஷ்ணவர்கள் அப்படின்னு. மூணாவது தடவை கேட்கிறார், யார் வைஷ்ணவர்கள்னு. யார் யாரை கண்டவுடன் அவங்களுக்கு பக்தி உடனே தொத்திக்குதோ, எப்படி வைரஸ் ஃபீவர், கோவிட் வந்து கிட்ட போனாலே தொத்திக்கும், அது மாதிரி யாரை கண்டவுடன் அவர்களுக்கு பக்தி உணர்வு ஏற்படுகின்றதோ, தொடர்ந்து அவங்க அவங்க அவங்களுடைய தொடர்பால அவங்களும் ஜபிக்க ஆரம்பிக்கிறார்களோ, அவங்க வந்து தூய வைஷ்ணவர்கள். ஏன்னா சில தூய பக்தர்களை பார்த்த உடனே அவங்க உடல்ல பட்ட ஸ்பரிஷ காற்று நம்ம மேல பட்ட உடனே நம்மளுக்கு வந்து அந்த பக்தி ஆரம்பிச்சிடும், நம்ம பாவங்கள் நம்மை விட்டு ஓடிடும். அப்போ பகவானின் திருநாட்டுக்கு இவங்க எல்லாம் போயிருவாங்க. அதனாலதான் சத் சங்கம், சாது சங்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப கிருஷ்ண உணர்வில் ஒருவன் ஒரே கணத்தில் அடையலாம், லட்சக்கணக்கான பிறவிகளுக்கு அப்புறம் அடையலாம். அது உண்மையை அறிந்து ஏற்றுக்கொள்வதை பொறுத்தது. இப்ப யாரு உண்மையை அறிந்து ஸ்ரத்தையுடன் அவங்கள நம்பி, ஏன்னா நம்பாம எதுவுமே இருக்காது. நம்பிக்கை இல்லைன்னா வீட்லயே ஆகட்டும் பிசினஸ்லயே ஆகட்டும் எல்லாருக்கும் ஏமாற்றம் தான் வரும். குடும்பம் குடும்பமா இருக்காது, பிசினஸ் பிசினஸா இருக்காது. நம்பிக்கை இல்லாம ஒருத்தர் தொழில் செஞ்சா நட்டம் தான் வரும். குடும்பத்துல வந்து மனைவி கணவனை நம்பலையோ, கணவன் மனைவி நம்பலையோ அங்க குழப்பம்தான் இருக்கும். அது போல பகவானிடம் நம்பிக்கை இல்லை என்றால் பக்தி கிடையாது. அப்போ உண்மையை அறிய வேண்டும், பகவான்னா யாரு, அவருக்கு நம்மளுக்கு என்ன தொடர்பு அறிந்து கொண்டு அதற்கேற்ப பக்தி செய்யும் போது அதை பொறுத்தே நாம வந்து கிருஷ்ண பக்தியை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ அது ஒரு செகண்ட்லயே நடக்கலாம், பல பிறவிகளுக்கு பின்னாடியும் நடக்கலாம். கட்வாங்க மன்னர், அவர் பெரிய ஒரு ராஜா, ஆனா இந்த யுகத்தில் இல்ல,
அந்த யுகங்கள்ல எல்லாம் பார்த்தா ராஜாக்கள் இந்திரலோகத்துக்கு நாம எப்படி இங்க டெல்லி, காஷ்மீர், யுஎஸ்ஏ எல்லாம் டூர் போறாங்க, அது மாதிரி கட்வாங்க மன்னர் என்ன பண்ணுவார், இந்திரலோகத்துக்கு போவார். இந்திரலோகத்துல சில சமயம் இந்திரன் வந்து இங்க மாதிரி நல்ல ஒரு அரசாலம் அந்த அரசர்களை தனக்கு உதவி கூப்பிடுவார். போர் நடக்குது, என்னோட சார்பா நீங்களும் வாங்க, பங்கெடுத்துக்கோங்க அப்படின்னு. அப்ப கட்வாங்க மன்னர் இந்திரலோகத்துக்கு போறார். இந்திரலோகத்துக்கு போய் போர்ல எல்லாம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி, இந்திரனுக்கு ஹெல்ப் பண்ணி நல்ல வெற்றியெல்லாம் சூடி, இந்திரன் வந்து என்ன பரிசு வேணும்னு கேக்குறாரு. கட்வாங் மன்னர் சொல்றாரு, அவர் ரொம்ப புத்திசாலி, நான் இன்னும் எத்தனை நாள் உயிரோடு இருக்க போறேன் அப்படின்னு கேக்குறப்போ, இன்னும் ஒரு நாளிகை தான் நீங்க இருப்பீங்க, இப்ப பூமிக்கு போயிட்டா. ஏன்னா அவர் காலம் போனதே தெரியல. இந்திரலோகத்துல சுகபோகங்கள் ஜாஸ்தி. நம்மளுடைய ஒரு வருடம் அப்படிங்கிறது அங்க வந்து அவங்களுக்கு ஒரு நாள். அதனால அவர் காலம் போனதே தெரியல, ரொம்ப நாள் இருந்துட்டாரு. இங்க வந்து பார்த்தா அவருக்கு யாருமே தெரிஞ்சவங்க இல்ல. பேரன், பேத்தி, கொள்ளு பேரன் எல்லாம் செத்து போயிட்டாங்க, இவர் மட்டும்தான் இருக்கிறார். சோ அவருக்கு இன்னும் மரணத்திற்கு ஒரு நாளிகை அப்படின்னு சொல்றார். ஒரு நாளிகை அப்படின்னா 2.5 மணி நேரம் தான் இருக்கு. சோ அவர் என்ன பண்ணார், உடனே மரணம் வரப்போகுதை அறிந்து உடனே கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிறார். சரணம் அடைஞ்ச உடனே அவருக்கு உயிர் போகுது, பகவானோட லோகத்துக்கு திரும்பி போயிடுறார். இதுதான் புத்திசாலித்தனம். சோ இந்திரன் கிட்ட இதே வந்து நானு பல பேரை அனுபவிக்கணும் பெண்களை அப்படின்னு எல்லாம் வரம் கேட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, எனக்கு பெரிய இடம் வேணும், அரண்மனை வேணும், இல்ல அவருக்கு இல்லாத செல்வம் கிடையாது, ஆனா வேற ஏதாவது வரம் கேட்டிருந்தாருன்னா அவ்வளவுதான், பகவானோட லோகத்துக்கு அவர் திரும்பி போக மாட்டார், மறுபிறப்படுத்திருப்பார். ஏன்னா வந்த உடனே சாவு 2.5 மணி நேரத்துல. அந்த வரத்தினால் என்ன பயன்? ஆனா புத்திசாலியா இருக்கிறதுனால, நான் எவ்வளவு நேரம் இருப்பேன் பூமிக்கு போனா, இப்ப எவ்வளவு நேரம் இருப்பேன் அப்படின்னு கேட்டுட்டார். 2.5 மணி நேரம். 2.5 மணி நேரத்தில் நான் வரம் வாங்கி என்ன பண்ண போறேன்? எதையும் அனுபவிக்க முடியாது. அதனால பகவானின் நாமத்தை தொடர்ந்து சொன்னார், பகவானோட லோகத்துக்கு திரும்பி போயிட்டார். கட்டுவாங்க மன்னர், இது அடிக்கடி நம்ம கிளாஸ்ல சொல்லுவோம். அப்ப நிர்வாணம் அப்படின்னா பௌதிக வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பது. புத்த மத தத்துவப்படி பௌதிக வாழ்வு முடிவுற்ற பின்னர் சூன்யம் மட்டுமே உள்ளது என்கின்றனர். ஏன்னா புத்த மத தத்துவப்படி மறுபிறப்பு கிடையாது, சூன்யம். இறந்தா அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது, சூன்யம் தான். உடலும் போயிரும், ஆத்மா போயிரும், எல்லாம் போயிரும், நாம இருக்க மாட்டோம். இதுதான் புத்த மத தத்துவம். நிர்வாணம் அப்படின்னா என்ன? இப்ப உடம்புல ட்ரெஸ் இல்ல, உடம்பே இல்ல ஆத்மாக்கு, அப்புறம் ஆத்மாவும் இல்ல. சோ அங்க ஒண்ணுமே இல்ல, நிர்வாணம். அதுதான் நிர்வாணம் சொல்லுவாங்க. ஆனா பகவத்கீதை வேற தத்துவத்தை சொல்லுது. ஏன்னா இதுதான் உண்மை, பகவானோட வாயில் சொல்லப்பட்டதுனால. உண்மையான வாழ்வு பௌதிக வாழ்வை முடித்த பின்னாடிதான் பக்தர்களுக்கு தொடங்குது. ஆனா அங்க என்ன பண்றாங்க, பௌதிக வாழ்வை முடித்தாக வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு. ஆனா ஆன்மீகமான வாழ்வுக்கு அவங்க கவலைப்படுறதே கிடையாது. சோ இவ்வாழ்வை முடிக்கும் முன்னரே கூட அதிர்ஷ்டவசமாக ஒருவன் கிருஷ்ண உணர்வை அடைந்து விட்டால் அவன் பிரம்ம நிர்வாண நிலையை அடைந்து விடுகிறான். இறைவனின் திருநாட்டிற்கும் அவனது பக்தி தொண்டிற்கும் வேறுபாடு கிடையாது. ஏன்னா பகவானுடைய லோகம், எல்லாருமே அங்க பக்தர்கள், அங்க எந்த வேறுபாடும் கிடையாது. இங்கேயும் அப்படித்தான், பக்தி தொண்டு எடுத்துட்டீங்கனாலே இறைவனது திருநாட்டுக்கும் பக்திக்கும் பகவானுக்கும் பக்தனுக்கும் எல்லாத்துக்குமே வேறுபாடு கிடையாது. ஏன்னா அது எல்லாமே பூர்ணத்தலம். பகவானை பற்றிய விஷயங்கள் எல்லாமே பூர்ணத்தலம். பூர்ணம் மத பூர்ணம் மிதம் பூர்ணாத் பூர்ணம் முதச்சியதே பூர்ணஷ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. சோ பூர்ணம் அப்படின்னா அங்க பக்தி தொண்டுல மட்டும்தான் கிடைக்கும். பௌதிகத்துல என்ன நீங்க குட்டிக்கரணம் போட்டாலும் கிடைக்காது, பூர்ணத்துவம் கிடைக்காது. சோ ஜட உலகின் செயல்கள் புலனுகர்ச்சிக்கானவை, ஆனால் ஆன்மீக செயல்களோ கிருஷ்ண உணர்வு செயல்கள். சோ கிருஷ்ண உணர்வு அப்படின்னாலே இவ்வுலக வாழ்விலேயே உடனடியாக பிரம்மனை அடைவது. இங்கிருந்துட்டே நம்ம பகவானோட லோகத்துல இருக்கிற மாதிரி அந்த உணர்வை அனுபவிக்கலாம். அது வந்து ஜீவன் முக்தா, உடல் இருக்கும் போதே அந்த முக்தி பெறுவது. சிலர் எல்லாம் பேப்பர்ல பாப்பீங்க, உயிர் விட்ட பின்னாடர் இவர் முக்தி அடைந்து விட்டார் அப்படின்னு போடுவாங்க. அப்போ உடலை விட்டால் தான் முக்தியா அப்படின்னு கேட்டா கிடையாது. உடல் இருக்கும் போதே முக்தி பெறுவது ஜீவன் முக்தா அப்படின்னு சொல்லப்படுது.
ஏன்னா அவங்க கிருஷ்ண உணர்வை முழுமையாக பூர்ணத்துவம் பெற்றவர்களாக, கிருஷ்ண உணர்வில் பூர்ணத்துவம் பெற்றவர்களாக, ஜடத்தினால் பாதிக்கப்படாதவர்களாக இருக்கும்போது அவர்கள் முக்தி அடைந்த ஆத்மா. உடல் வேணா இருக்கும், ஆனா உடல் தளத்துல அவங்க இல்ல. அவங்களுக்கு உடல்னால எந்த பாதிப்பும் கிடையாது. மான அவமானம், இருமைகள் அதெல்லாம் கடந்து வந்தவங்க. சோ பிரம்மன் ஜடத்திற்கு நேரெதிரானது. பிரம்மன் அப்படின்னாலே ஒண்ணு பகவானை குறிக்கும், இல்ல பரமாத்மாவை குறிக்கும், இல்ல ஆத்மாவை குறிக்கும். இல்லைன்னா இந்த ஜட உலகை கூட பிரம்மன்னு சில சமயம் சொல்லுவாங்க. பிரம்மன் அப்படிங்கறதுக்கு நிறைய பொருள் இருக்கு. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பொருள் எடுத்துக்கணும். ஆனா இந்த பிரம்மன் சொன்னாலே அது ஜடத்திற்கு ஆப்போசிட். சோ ஜட செயல்களின் தளத்தில் பிரம்மன் கிடையாது. இப்ப இறைவனுக்கான பக்தி தொண்டு முக்தி பெற்ற நிலையாக பகவத்கீதையில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சோ இறைவனுக்கான பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கும் போது அவன் முக்தி பெற்ற ஆத்மாவாக இருக்கிறான். சகுணான் சமதீப்தி தான் பிரம்ம பூயாய கல்பத்தே. எனவே பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடுவதே பிராக்மி ஸ்திதி அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த 2வது அத்தியாயம் கர்மயோகம் பாக்குறோம், ஞான யோகம் பாக்குறோம், பக்தி யோகம் பாக்குறோம். எல்லாமே இதுல சுருக்கமா இருக்கிறதுனால இது முழு பகவத்கீதையோட சுருக்கமா இங்க ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றாரு. அடுத்த அத்தியாயம் நாம பார்க்க போறது அத்தியாயம் 3 கர்ம யோகம். இப்போ தனியாவே கர்ம யோகம்னா என்னன்னு பார்க்க போறோம். இப்ப 2வது அத்தியாயத்துல எல்லாமே பார்த்துட்டோம். கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம். ஆனா இங்க கர்ம யோகம் அப்படிங்கறத தெளிவா பகவான் எடுத்து கூறுகிறார் அர்ஜுனனுக்கு. அர்ஜுன உவாச்ச ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. படிக்கிறேங்க மாதாஜி. படைங்க. அர்ஜுனன் கூறினான், ஜனார்த்தனனே, கேசவனே, பலநோக்கு செயல்களை விட புத்தி சிறந்தது என்றால் கோரமான இப்போரில் தாங்கள் என்னை பலவந்தமாக ஈடுபடுத்துவது ஏன்? பொருளுரை. முந்தைய அத்தியாயத்தில் ஜடத்துன்பம் என்னும் பெருங்கடலிலிருந்து தனது உற்ற நண்பனான அர்ஜுனனை காப்பாற்றுவதற்காக புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆத்மாவின் இயற்கையை பற்றி மிக விளக்கமாக உரைத்தார். புத்தியோகம் அல்லது கிருஷ்ண உணர்வே தன்னுணர்விற்கான வழியாக சிபாரிசு செய்யப்பட்டது. சில சமயங்களில் கிருஷ்ண உணர்வானது செயலற்ற சோம்பல் நிலையாக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அத்தகு தவறான எண்ணத்தில் உள்ள சிலர் பகவான் கிருஷ்ணரின் திருநாமங்களை ஜபித்து பூர்ண கிருஷ்ண உணர்வு நிலையை அடைவதற்காக தனிமையான இடத்திற்கு செல்ல விரும்புகின்றனர். ஆனால் கிருஷ்ண உணர்வின் தத்துவத்தில் பயிற்சி பெறாது தனிமையான இடத்தில் கிருஷ்ணரின் திருநாமங்களை ஜபிப்பது விரும்பத்தக்கதல்ல. அத்தகைய தனிமையான இடத்தில் அறியாத அப்பாவி மக்களிடமிருந்து மலிவான மரியாதையை ஒருவன் பெறலாம். சுறுசுறுப்பான வாழ்விலிருந்து ஓய்வு பெற்று தனிமையான இடத்தில் தவங்களை செய்வதே புத்தியோகம். புத்தியை கொண்டு ஆன்மீக முன்னேற்றம் அடைதல் எனப்படும் கிருஷ்ண உணர்வு என்று அர்ஜுனனும் தவறாக எண்ணினான். வேறு விதமாக கூறினால், கிருஷ்ண உணர்வினை சாக்காக வைத்து போரிடுவதிலிருந்து சாமர்த்தியமாக தப்பிக்க விரும்பினான். ஆனால் நேர்மையான சீடனாக இருந்ததால் இந்த விஷயத்தை குருவிடம் சமர்ப்பித்து தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரிடம் கேட்கிறான். அர்ஜுனன் கேள்விக்கு பதிலளிக்கும் விதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் கர்மயோகம், கிருஷ்ண உணர்வில் செயல்படுதல் என்பதை இந்த 3ஆம் அத்தியாயத்தில் விளக்குகிறார். ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ பலநோக்கு, இப்ப அர்ஜுனன் குழம்பி போயிருக்கார். பலநோக்கு செயல் அதை விட புத்தி சிறந்தது அப்படின்னா நான் ஏன் இங்க போர்ல செயல்படணும்? புரியுதுங்களா? சோ புத்தியை வைத்து நீ கிருஷ்ண உணர்வை எடுத்துக்கோன்னு சொன்னா அவர் நினைச்சிட்டாரு கிருஷ்ண உணர்வுனா செயலற்று இருப்பது. இப்ப நிறைய பேர் யோகிகள் சொல்லிட்டு இமயமலை அடிவாரத்துல எல்லாம் போய் பாப்பீங்க, நிறைய யோகிகள் இருப்பாங்க. இந்த கும்பமேளா சமயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கிருந்துதான் லட்சக்கணக்குல வருவாங்களோ, கோடிக்கணக்குல அவ்வளவு சன்னியாசிகள் வருவாங்க. எங்கெங்க போய் தவம் பண்றாங்களோ காட்டுக்குள்ள. இமயமலையில ட்ரெஸ்ஸே போட்டிருக்க மாட்டாங்க, ஒரு கௌபீனம் அதை மட்டும்தான் கட்டி இருப்பாங்க. அவ்வளவு பனியில அவங்க கடுமையான தவம் பண்ணிட்டு இருப்பாங்க.
ஏன்னா எல்லாத்தையும் விடுத்துக்கிட்டு அவங்க செயலற்று இருப்பது. இப்ப செயல் புரியறதே கிடையாது. அவங்க போய் தவம் பண்றது அப்படின்னா அங்க ஆசனம் போட்டு கையில சின்முத்திரை வச்சுக்கிட்டு கண்ணை மூடி வெறுமனமே தவம் பண்றேன்னு சொல்லி உடம்ப அசைக்காம அப்படியே உட்காந்து புலித்தோலோ மான்தோலோ போட்டு தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு பேரு அவங்க கடும் தவம் அது. அப்ப நானும் அப்படி பண்ணட்டா? இப்போ போர்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக அர்ஜுனன் அதெல்லாம் கேக்குறாரு. அப்ப புத்தி சிறந்ததுன்னு சொல்றீங்களா? நான் புத்தியை வச்சு நான் தவம் பண்றேன். நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. கிருஷ்ண உணர்வு அப்படின்னா செயலற்று இருப்பது அப்படின்னு. ஆனா ஒரு மனுஷன் செயல்படாம இருக்க முடியுமான்னு கேட்டா ரொம்ப கஷ்டம். யாராவது யாருக்காவது செயல்பட்டு கொண்டே இருக்கிறோம். உங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு ரூம் போட்டு நிறைய வெரைட்டி, தினம் சாப்பிடறதுக்கு என்ன, டிவி என்ன, ஏசி என்ன, பட்டு மெத்தை என்ன, நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நான் ரூமை பூட்டிடுவோம். ஒரு 4 வருஷத்துக்கு வெளியில வரக்கூடாதுன்னு யாராவது போய் அதுல கலந்துக்குவாங்களா? முடியாது. ஏன்னா நான் பரவாயில்லைங்க, நான் கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு நான் என் பாட்டுல இருந்துக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. செயலற்று இருக்க முடியாது. அந்த ரூம்குள்ள கூட நீங்க செயல் புரியலாம். ஆனா அந்த ரூம்குள்ளேயே இருக்க முடியாது. அப்ப செயலற்று நீ சும்மா ஒரு மூலையில உட்கார்ந்துக்கடன்னு சொன்னா, இந்த தவசிகள் எல்லாம் பண்றாங்க பாருங்க, கண்ணை மூடிட்டு தியானம் பண்றாங்களா, அது மாதிரி செயலற்றுன்னு சொன்னா யாராலையும் முடியாது. சோ செயல் புரிவது என்பது ஆத்மாவின் இயல்பு. நம்மளால ஒரு நிமிஷம் கூட செயலற்று இருக்க முடியாது. அப்ப ஆத்மாவின் இயற்கையை பற்றி இங்க கிருஷ்ணர் சொல்றார். புத்தி யோகம் அல்லது கிருஷ்ண உணர்வே தன்னுணர்வுக்கு சிறந்தது அப்படின்னு. அப்ப சோம்பேறிகள் தவறா புரிஞ்சுக்கிறாங்க கிருஷ்ண உணர்வு அப்படின்னா செயலற்று இருப்பது அப்படின்னு. இப்ப பகவானுடைய திருநாமங்களை ஜெபித்து பூர்ண கிருஷ்ண உணர்வு நிலையை அடைவதற்காக தனிமையான இடத்திற்கு சிலர் போக விரும்புறாங்க. ஆனா கிருஷ்ண உணர்வு தத்துவத்தில் பயிற்சி பெறாத தனிமையான இடத்திற்கு பகவானின் நாமங்களை ஜெயிப்பது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. தனிமையான இடத்துல போய் தனியா இருந்து பக்தி பண்ண முடியாது. நாமெல்லாம் ஒட்டுக்கா இருந்து பக்தர்களோட சங்கம் எடுத்து நாமெல்லாம் கோஷ்டி ஆனந்தி, பஜனானந்தி கிடையாது. பஜனானந்தி அப்படின்னா ரொம்ப உயர் நிலையில இருக்கிற ஒரு பக்தர் தனியா உட்கார்ந்து பண்ணலாம். ஆனா நாமெல்லாம் தனியா இருந்தோம்னா ரொம்ப ஃபாலன் சோல்ஸ் ஆயிடுவோம். ஏற்கனவே நம்மளாம் ஃபாலன் சோல்ஸ், இன்னும் கீழே போயிடுவோம். தனியா உட்கார்ந்து நான் யாரோட தேவையும் கிடையாது அப்படிங்கிறப்பவே நாம் மற்ற உயிர்களை மதிக்காதப்பவே என்ன ஆகுது, நாம் அங்கேயே விழுந்துட்டோம், பலபடி விழுந்துட்டோம். ஏன்னா மற்றவர்களை மதிக்க தெரியாது. பக்தர்களோட சேர்ந்து பக்தி பண்ணும்போது காலையில சாண்டிங் பண்றோம், ஒருத்தர் சொல்லும் போது இன்னொருத்தருக்கு உற்சாகமா இருக்கு, ஆரோக்கியமான போட்டி இருக்கு. அவங்க எல்லாம் சொல்றாங்க, அவங்க எல்லாம் சீக்கிரம் வந்துடுறாங்க, நாம ஏன் சீக்கிரம் வரக்கூடாது, நான் சீக்கிரம் எந்திரிக்க கூடாது. ஏன்னா நாமெல்லாம் ஸ்பான்டேனியஸ் லவ் கிடையாது, கண்டவுடன் காதல் அப்படிங்கிறாங்க பாருங்க. அதனால கிருஷ்ணர் கிட்ட நாம உடனே லவ் கிடையாது, நம்ம கிட்ட பக்தி கிடையாது. சோ நம்ம எல்லாம் வைதி பக்தி கட்டளைக்கு ஏற்ப நாம இப்ப செய்யறோம். அதன் மூலமா சின்ன சின்னதா அங்க உறவை நாம புதுப்பிக்கிறோம். இன்னும் புதுப்பிக்கல, நம்ம கிருஷ்ணரிடம் இருந்த உறவை மறந்திருக்கிறோம். ஆனா எல்லார் இதயத்திலும் அந்த கிருஷ்ண உணர்வு உறங்கிய நிலையில் இருக்கிறது. அதை எழுப்பற்காகத்தான் குரு நம்மளுக்கு இந்த மாதிரி கட்டளைகள் சொல்லியிருக்காரு. 16 மாலைகள் பண்ணுங்க, பக்தர்கள் சங்கம் எடுத்துக்கோங்க, பகவத்கீதை படிங்க, பாகவதம் படிங்க, அப்பவாவது உங்களுக்கு பழைய ஞாபகம், கிருஷ்ணருடன் இருந்த ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி நம்மள இப்பெல்லாம் கண்டிஷனல் வைதி பக்தி அப்படின்னா குருவின் கட்டளைக்கு ஏற்ப நாம் கட்டளைப்படி நாம் பக்தியை பயிற்சி பண்ணுவது. இப்பெல்லாம் நாம சாதகர்களா தான் இருக்கிறோம். சாதகர்கள் அப்படின்னா பயிற்சி பண்ணும் பக்தர்கள். நாமெல்லாம் உண்மையான பக்தர்கள் நிலையை அடையல. அப்ப தனிமையான இடத்தில் நம்ம ரொம்ப மலிவான மரியாதை ஒருவன் பெறலாம். தனிமையான இடத்துல நிறைய பேரு துறவிகள்லாம் தவம் பண்றாங்க இல்லையா, அவங்களெல்லாம் பார்த்த உடனே இந்த பொதுமக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அபிப்பிராயம், ஓ இவர் கடவுளுக்கு இணையானவர் அப்படின்னு. அது மலிவான மரியாதை. ஏன்னா ஒரு பக்தன் திருநாத் அபிசுனி சேன தரோர் அபி ஜகிஷ்ணா ஹமானினா மானதேன கீர்த்தனிய சதாஹரி. கண்டிப்பா இந்த மரியாதையை எதிர்பார்க்கறது இல்ல, பிறருக்கு மரியாதை கொடுக்க தயங்குவது கிடையாது ஒரு பக்தன்.
அது போல அவன் புல்லை போல பணிவாகவும் மரத்தை போன்று பொறுமையாகவும் இருப்பான். ஆனா இங்க நிறைய பேர் மரியாதைக்காக, புகழுக்காக அந்த மாதிரி போலி சன்னியாசிகளாக வேடம் பூண்டு மக்களை ஏமாத்துறவங்க 90% இருக்காங்க நிறைய. அப்ப இந்த சுறுசுறுப்பான வாழ்விலிருந்து ஓய்வு பெற்று தனிமையான இடத்தில் தவங்களை செய்வது புத்தி யோகம். புக்தியை கொண்டு ஆன்மீக முன்னேற்றம் அடைதல் எனப்படும் கிருஷ்ண உணர்வு என்று அர்ஜுனன் நினைக்கிறார், தப்பா நினைக்கிறார். அப்போ கிருஷ்ண உணர்வை சாக்கா வச்சு போடுறதுல சாமர்த்தியமா தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். ஆனா நேர்மையான சிடனாக இருந்ததுனால இது குறித்து டவுட் கேட்கிறார். ஏன்னா ஒரு டவுட் உள்ள இருந்தா அது எப்பவுமே குழப்பத்தை ஏற்படுத்தும். அர்ஜுனன் கூட சில குழப்பம் ஏற்படுது அப்படின்னாலே அது ஒரு அசுரன் உள்ள இருக்கான், தெளிவடையாத நிலை அப்படிங்கிறது அசுர நிலை. சோ அந்த குழப்பத்தை உடனே கேட்டு தெரிஞ்சு சரி பண்ணிக்கிறார். அப்ப கிருஷ்ணர் சொல்றார் கர்ம யோகம், அதாவது கிருஷ்ண உணர்வில் செயல்படுதல் அப்படிங்கிறது தான் இந்த அத்தியாயத்தில் விளக்க போறார். சோ செயல் செய்ய வேண்டும் எல்லாருமே, அவங்களுக்குரிய தொழில் கடமைகள், எந்த நம்ம வர்ண ஆசிரமம் எந்த வர்ணத்தில் இருக்கிறோமோ அதற்கேற்ப தொழில் செய்ய வேண்டும், கடமையை செய்ய வேண்டும். கடமை இல்லாம வெறுமனவே நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், நான் பெரிய யோகி தவம் பண்றேன் அப்படின்னு போய் காட்டுல உட்காரக்கூடாது. இப்ப இந்த நிலைதான் அர்ஜுனனுக்கு. ஏன்னா அர்ஜுனன் ஒரு வீரன், ஒரு சத்திரியன். அவனோட கடமை என்னன்னா மக்களை பாதுகாப்பது. அதுக்காக போர் புரிந்தே ஆக வேண்டும். நான் போய் தவம் பண்றேன் அப்படின்னா அவனுடைய குணம் எப்படிப்பட்டது? சத்திரியனுக்கு ரஜோகுணம், சத்துவ குணமும் ரஜோகுணமும். ஆனா ரஜோகுணம் மேலோங்கி இருக்கும். அவன் போய் காட்டுல உட்கார்ந்தானே என்ன இருக்கும்? அவனுக்கு தோல் அதெல்லாம் ராஜாக்கள்னாலே அவங்களாம் திடகாத்திரமா இருப்பாங்க, அப்படி பைல்வான்கள் மாதிரி. தோல் எல்லாம் எப்படா சண்டைக்கு போலான்னு அவனோட மனது உற்சாகமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு சண்டை புரியறது அப்படிங்கிறது பெரிய ஒரு ஒரு டெய்லி பயிற்சி. அது அவங்களால சண்டை போடாம இருக்க முடியாது. அப்ப யாராவது ஒரு காட்டுல 2 பேர் சண்டை போட்டாங்கன்னா உடனே வாள் எடுத்துட்டு போய் பைசல் பேச ஆரம்பிச்சிடுவாரு. நான் உனக்கு உனக்கு ஒத்துழைச்சு நான் அவனை கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாள் எடுத்து போர் புரிய ஆரம்பிச்சிருவார். தவம் பண்ண முடியாது அவரால். ஏன்னா அவரது குணம் அப்படி. சாதுர்வர்ணியம் மயா சிஷ்டம் குண கர்ம விபாகச்சக தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்ய கர்த்தாரம் அபிமாம் தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் அப்படின்னு சொல்லி நான் குணங்களுக்கு ஏற்ப 4 வகை வர்ணங்களை படைத்திருக்கிறேன் அப்படின்னு பகவானே சொல்றார். சோ குணங்களுக்கு ஏற்பதான் ஒருத்தர் செயல்பட முடியும். இப்ப இவர் போய் பிராமணர்களை போல தவம் பண்ணலாம் அப்படின்னா அவர்கிட்ட சத்துவ குணம் மேலோங்கி கிடையாது, தவம் பண்ண முடியாது. ரஜோகுணத்தில் இருக்கிறதுனால அவர் சீக்கிரம் உணர்ச்சி வசப்பட்டு எல்லாரும் கூட சண்டைக்கு போயிடுவாரு, கோவப்படுவாரு, விலங்குகளை கண்டா உடனே கொல்ல ஆரம்பிச்சிடுவாரு. ஏன்னா அவரது குணம் அப்படி. அதன்படிதான் அவரால் செயல்பட முடியும். மாறாக ஒரு பிராமணனை போல அவரால் செயல்பட முடியாது. அதனால நீ கர்மத்தை செய், வேலையை செய். கர்மம் அப்படின்னா வேலை, கடமை. உன்னோட கடமையை செய், அதுதான் யோகம். ஆனா நீ எந்த குலத்தில் இருக்கிறாயோ அதற்கு தகுந்த கடமையை செய்து கொண்டு எனக்காக செய், அது முக்கியம், ரொம்ப முக்கியம். யாராக இருந்தாலும் தொழில் கடமைகளை பகவானுக்காக செய்யணும். நாமெல்லாம் சமையல் பண்றோம், பெண்கள் வீடு கூட்டுறோம், நாமெல்லாம் துணி துவைக்கிறோம், அது பகவானுக்காக செய்யணும். அடுத்த ஸ்லோகம் 2. व्यासमिश्रेणेव वाक्येन भुक्तिं मोहाय शिवमे तथ्येहं वद निश्चित्य येन श्रेयो अहम् आप्नुयाम्. 2 வழிகளை ஒன்று போல கூறும் உமது அறிவுரையால் எனது புத்தி பேதலிக்கிறது. எனவே எனக்கு மிக நன்மையானது எது என்பதை முடிவாக கூறுவீராக அப்படிங்கிறார். அதாவது புத்தி யோகம் சிறந்ததா இல்ல கர்ம யோகம் சிறந்ததா? என்ன கிருஷ்ணா நீ என்னை குழப்பற? முதல்ல புத்தி கொண்டு செயல்படுன, ஆனா இப்போ அத வேலையும் செய்யுங்கிற. புத்தி யூஸ் பண்றதா இல்ல வேலை செய்யறதா? நீ ஏதோ ஒன்ன சொல்லு அப்படிங்கிறார். பொருளுரை பகவத்கீதை படிக்கிறேங்க மாதாஜி, நான் படிக்கிறேன். பொருளுரை பகவத்கீதைக்கு ஒரு முன்னுரையை போன்ற
முந்தைய அத்தியாயத்தில் சாங்கிய யோகம், புத்தி யோகம், புத்தியை கொண்டு புலன்களை அடக்குதல், பலன் கருதாது செயல்படுதல், புதியவரின் நிலை முதலிய பல்வேறு பாதைகள் விளக்கப்பட்டன. இவை அனைத்தும் எவ்வித தெளிவான வரைமுறையுமின்றி கூறப்பட்டன. புரிந்து கொள்வதற்கும் செயல்படுவதற்கும் முறைப்படுத்தப்பட்ட ஒரு வழிமுறை அவசியமாகும். எனவே குழப்புவதைப் போல தெரியும் இவ்விஷயங்களை பிழைகள் ஏதுமின்றி சாதாரண மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தெளிவுபடுத்த விரும்புகிறான் அர்ஜுனன். வார்த்தை ஜாலத்தால் அர்ஜுனனை குழப்ப வேண்டுமென்ற எண்ணம் கிருஷ்ணருக்கு கிடையாது என்ற போதிலும், கிருஷ்ண உணர்வை எவ்வாறு பின்பற்றுவது, செயல்களை துறப்பதா அல்லது உற்சாகத்துடன் செயலாற்றுவதா என்பதை அர்ஜுனனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. வேறு விதமாக கூறினால், தனது கேள்விகளின் மூலம் பகவத்கீதையின் ரகசியத்தை புரிந்து கொள்ள விரும்பும் எல்லா மாணவர்களுக்கும் கிருஷ்ண உணர்வின் பாதையை சீரமைத்துக் கொடுக்கிறான் அர்ஜுனன். ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ இப்ப புத்தியை பயன்படுத்துறதா இல்ல கடமையை செய்யறதா, ஏதாவது ஒன்ன சொல்லு அர்ஜுனா, கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி அர்ஜுனா கெஞ்சுறார். ஏன்னா இது எல்லாருக்குமே புத்தி பேதலிக்கும். பகவான் என்ன சொல்ல வர்றார்? வார்த்தை ஜாலங்களால குழப்புறாரா? கிடையாது, தெளிவா சொல்றார். அதை அர்ஜுனன் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார். எப்படி நாம செயலாற்றுறது? இப்ப சாங்கிய யோகம் அப்படின்னா என்ன? சாங்கிய தத்துவம், கபிலரோட போதனைகள் நாம 3வது அத்தியாயத்துல பார்த்தோம். தேவஹூதிக்கு சாங்கிய தத்துவத்தை எடுத்துரைக்கிறார். சாங்கிய தத்துவம் அப்படின்னா இந்த ஜடம்னா என்ன, ஆன்மீகம்னா என்ன, ஆத்மானா என்ன, இப்படி பிரித்தறிவது. நம்மளுக்கு நாம பாட்டுக்கு சாப்பிடுறோம், தினம் ரொட்டீனா செயல்களை செய்யறோம். ஆனா நம்ம பிரிச்சு அறிஞ்சிருக்கிறோமான்னு கேட்டா, எது ஆன்மீகம் எது பௌதீகம் அப்படின்னு பிரிச்சு அறிஞ்சிருக்கிறோமான்னு கேட்டா கிடையாது. அப்ப இந்த சாங்கிய தத்துவத்தை இது எல்லாம் நாம் கேட்டு 24 மூலக்கூறுகள் அது எப்படி பகவானால் படைக்கப்பட்டு அந்த பௌதிகவானுக்கும் ஆன்மீகவானுக்கும் இடையில அந்த மகத்தத்துவம், அந்த மகத்தத்துவத்துல பிரதானம் அப்படிங்கிறது செயல்படும் போது அது இந்த மூலக்கூறுகள் எல்லாம் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து அது செயல்பட ஆரம்பிக்குது. சோ இது சாங்கிய யோகம் அப்படின்னா ஜடம்னா என்ன, ஆன்மீகம் என்பது என்ன அப்படின்னு பிரித்தறிவது, ஆத்மா என்னன்னு பிரித்தறிவது. அது புத்தியை கொண்டுதான் நாம செய்ய முடியும். புத்தி இல்லாத ஒருத்தனுக்கு போய் சயின்டிபிக்கா இது ஆன்மீக அறிவியல். இப்ப எப்படி மெடிக்கலுக்கு படிக்கிறீங்க, படிச்சுக்கிட்டு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு 1 இயர் பண்ணுவாங்க அந்த டாக்டர்ஸ் எல்லாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் இருக்கும். படிக்கிறத உடனே நாம கரெக்டா செயல்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு 1 வருஷமா அது வேணும். அது போல ஆன்மீகத்துல நிறைய படிக்கிறோம், ஆனா அனுபவத்துல அதை எப்படி கொண்டு வர்றது? அப்ப பிழைகள் இல்லாம அதை செயல்படுத்தணும். அப்ப புரிந்து கொள்ளுவதற்கும் செயல்படுவதற்கும் முறைப்படுத்தப்பட்ட ஒரு வழிமுறை அவசியம். சோ இதை பிழைகள் இல்லாம ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாரும் அப்படிங்கறக்காகத்தான் அந்த அர்ஜுனன் நிறைய கேள்வி கேட்கிறார். அப்ப கிருஷ்ண உணர்வை எப்படி பின்பற்றுவது? செயல்களை துறக்கிறதா அல்லது உற்சாகத்துடன் செயல்படுவதா? ஏன்னா செயல்களை துறக்க முடியாது, செயல்களை செய்துதான் ஆகணும். ஏன்னா அது நம்ம கடமை. செயல்களை தவிர்க்காம நாம போய் ஒரு மூலையில உட்கார்ந்து ஒண்ணுமே இல்லாம ஒரு சூன்யத்தை தியானம் பண்றோம் அப்படின்னா எத்தனை நாள் பண்ண முடியும்? முடியாது. அதுவும் இந்த கலியுகத்துல ரொம்பவே கஷ்டம். ஏன்னா மனதை அடக்குவதுங்கிறது இந்த கலியுகத்துல ரொம்ப இம்பாசிபிள். அப்போ செயல்களை துறக்காமலே கிருஷ்ண உணர்வை செயல்களை கொண்டு எவ்வாறு செய்வது? சோ நம்ம செயல்கள்ல கிருஷ்ண உணர்வை கொண்டு வரணும். செயலும் புரிய வேண்டும், ஆனால் அதில் கிருஷ்ண உணர்வுடன் செய்ய வேண்டும். அப்ப அதை எப்படி செய்யணும்? புத்தியை கொண்டு செய்யணும். சோ இங்க என்ன இருக்கு? புக்தி யோகம் இருக்கு, கர்ம யோகம் இருக்கு. அது கிருஷ்ண உணர்வுடன் செய்யப்பட வேண்டும். அப்ப கிருஷ்ண உணர்வு அப்படின்னா புத்தியும் வேணும், செயலும் வேண்டும். இது யாருக்காவது குழம்புதா? ஹரே கிருஷ்ணா. தெளிவாக்கிக்கோங்க. கேள்வி பதில் நேரம் வர்றப்போ நீங்க என்ன யோசிச்சு கேளுங்க. ஏன்னா இது ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கலாம், ஆனா ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். எவ்வளவு கேள்வி வேணா கேளுங்க, ஏன்னா ஆரம்ப நிலையிலேயே நாம கிளியர் பண்ணிக்கணும்.
அப்படியே அடுக்கடுக்கா சந்தேகங்களோட போனீங்கன்னா கடைசியில இந்த கிளாஸ்க்கே வர முடியாது. இப்பவே எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தூங்குறவங்க எல்லாம் எந்திரிச்சுக்கோங்க. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. அப்ப சாங்கிய யோகம் அப்படின்னா ஆத்மா தன்னை பற்றி உணர்றது, அதுதான் சாங்கிய யோகமா தச்சி? சாங்கிய யோகம் அப்படின்னா நீங்க தொடர்ந்து படிக்கும்போது நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. அதாவது ஆன்மீக அறிவியல். இப்ப எப்படி நம்ம அறிவியல்னு சொன்னா அதுல மூலக்கூறுகள் எல்லாம் H2 B2 அப்படின்னு சொல்லி நிறைய வேதியியல் இயற்பியல் அதெல்லாம் சேர்த்து எல்லாம் படிப்போம் இல்லைங்களா? அது மாதிரி ஆன்மீக அறிவியல்னா இந்த உலகம் எவ்வாறு உண்டாக்கப்பட்டது, இதுல எத்தனை பொருட்கள் இருக்கு, நம்ம உடம்பு எப்படி ஆனது, இப்படி பல ஆராய்ச்சி செய்யறது சாங்கிய ஓகே. தத்துவம். 24 மூலக்கூறுகள் பகவான் கொடுத்திருக்காரு. கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், தன்மாத்திரைகள் இதெல்லாம், அப்புறம் மனம், புத்தி, அகங்காரம், பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த மாதிரி 24 மூலக்கூறுகள் கொடுத்திருக்காரு. சோ இதால ஆக்கப்பட்டதுதான் இந்த ஜட உலகம். சோ இது எல்லாம் ஆராய்ச்சி பண்றது. அப்போ ஆத்மா அப்படிங்கிறது 25வதா வருது. அப்ப பரமாத்மா அப்படின்னு 26வதா வருது. சோ இந்த உடல் வந்து பஞ்சபூதங்களால் ஆனது. அப்புறம் மனம், புத்தி, அகங்காரம் இருக்கு. அப்ப இந்த உடல் செயல்படுமா? இதெல்லாம் சேர்த்துனா செயல்படாது. அப்ப உடல் செயல்படுறதுக்கு என்ன காரணம்? ஆத்மா இருக்கு. ஆத்மாங்கிற ஒண்ணு இருந்தாதான் தலை முதல் பாதம் வரை உணர்வுங்கிற ஒண்ணு இருக்கு. அதனால அது செயல்படுது. ஆத்மா இல்லைன்னா அது செயல்படாது. அப்புறம் ஆத்மா மட்டும் இருந்தா போதுமா? இல்ல, கூட பரமாத்மா இருக்கிறார். இப்படி ஒவ்வொன்னா ஒவ்வொரு மூலக்கூறுகளையும் ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் ஆத்மா தான் கடைசி. இல்ல இல்ல, ஆத்மாக்கு மேல பரமாத்மா, இப்படி ஒவ்வொரு உண்மையை தெரிஞ்சுக்கிறது தான் சாங்கிய யோகம். சோ இது புத்தி செயல்படுத்தினாதான் இது புரிஞ்சுக்க முடியும். இப்ப புத்தி இல்லாத ஒருத்தனுக்கு எவ்வளவுதான் சொன்னாலும், மடையா உனக்கு புத்தி இல்லையா, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்போம் இல்லையா? அப்ப அந்த புத்தி இருந்தாதான் இந்த சாங்கிய யோகத்தை எல்லாம் புரிஞ்சு நாம கிருஷ்ண உணர்வுக்கு வர முடியும். புத்தி இல்லைன்னா கிருஷ்ண உணர்வுனா என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. சொல்லுங்க. இப்ப நீங்க தேவகூதிக்கு ஏதோ 3 சொன்னாரு கபில முனிவர்னு சாங்கிய சொன்னீங்க. தத்துவம். அவரோட மகன் கபிலர். கபிலர் அப்படிங்கிறது பகவானுடைய அம்சம், ஆமாங்க. அவருடைய அவதாரம். இப்ப நீங்க சொன்னீங்க தேவகூதிக்கு வந்து ஆத்மா, இன்னும் ஏதோ 2 என்னன்னு சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னீங்களா மதஜி? இப்போ ஜடம்னா என்ன, ஆன்மீகம்னா என்ன? ஓகே ஓகே மதஜி, நான் 2-3 நாளா இனிஷியேஷனுக்காக படிக்க வேண்டியது இருந்தாங்க மதஜி, மாயாபுர் இன்டர்வியூக்கு. அதனால அட்டென்ட் பண்ண முடியலைங்க மதஜி. மத்தியான டைம்ல படிச்சுட்டு இருந்தேனா. ஓகேங்க மதஜி. வித்யா மாதாஜி வரல? அவங்க பொண்ணுக்கு ஏதோ எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது, ஏதோ என்னமோ சொன்னாங்க மதஜி. ஓகேங்க மதஜி. ஓகே, சரி. அப்போ உடல் என்றால் என்ன, ஆத்மா என்றால் என்ன, ஜடம் என்றால் என்ன, ஆன்மீகம் என்றால் என்ன, இப்படி பிரித்தறிவது. சரிங்களா? இதுதான் சாங்கிய தத்துவம். ஓகேங்க. ஓகேங்க, சரி. அடுத்த ஸ்லோகம் 3. ஸ்ரீ பகவான் உவாச்ச லோக அஸ்மின் த்விதா நிஷ்டா प्रोक्ता मायानः ஞானயோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். ஹரே கிருஷ்ணா மதாஜி. படிக்கிறேங்க மதாஜி. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பாவங்கள் அற்ற அர்ஜுனனே, இருவகையான மனிதர்கள் தன்னுணர்விற்காக முயற்சி செய்வதாக நான் முன்பே விளக்கினேன். சிலர் சாங்கிய தத்துவ சிந்தனைகளாலும் பிறர் பக்தி தொண்டினாலும் தன்னுணர்வினை அடைய முயற்சி செய்கின்றனர். பொருளுரை. 2ஆம் அத்தியாயத்தின் 39வது ஸ்லோகத்தில் சாங்கிய யோகம், கர்மயோகம், புத்தி யோகம் ஆகிய இரண்டு வழிமுறைகளை இறைவன் விளக்கினார். இவற்றையே இங்கு மேலும் தெளிவாக எடுத்துரைக்கிறார். ஜடத்தின் இயற்கையையும் ஆன்மாவின் இயற்கையையும் ஆய்வு செய்யக்கூடிய வழிமுறை சாங்கிய யோகம் என்று அழைக்கப்படுகிறது. ஆராய்ச்சியின் மூலம் பெறப்படும் ஞானம் மற்றும் தத்துவத்தின் அடிப்படையில் ஆழமாக சிந்தித்து புரிந்து கொள்ள விரும்புபவர்களுக்கு இம்முறை உரித்தானதாகும். மற்ற வகையினரோ 2ஆம் அத்தியாயத்தின் 61வது ஸ்லோகத்தில் கூறியுள்ளபடி கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுகின்றனர். மேலும் 39வது ஸ்லோகத்தில் புத்தியோகம் எனப்படும் கிருஷ்ண உணர்வின் கொள்கைகளின்படி செயலாற்றுவதால் செயல்களின் பந்தத்திலிருந்து விடுபடலாம் என்று இறைவன் கூறியுள்ளார்.
அது மட்டுமின்றி இம்முறையில் எவ்வித குற்றமும் இல்லை. இதே கொள்கை மேலும் தெளிவாக 61வது ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டுள்ளது. புத்தியோகம் என்றால் பரமனின் மீது, குறிப்பாக கிருஷ்ணரின் மீது பூரணமாக சார்ந்திருப்பதாகும். இவ்வழியில் எல்லா புலன்களையும் சுலபமாக கட்டுப்படுத்த முடியும். எனவே 2 யோகங்களும் மதத்தையும் தத்துவ ஞானத்தையும் போல் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. தத்துவமற்ற மதம் வெறும் மன எழுச்சியே. சில சமயங்களில் மத வெறியாகவும் அறியப்படுகிறது. மதமற்ற தத்துவம் வெறும் மன கற்பனையாகும். இரண்டின் இறுதி நோக்கமும் ஸ்ரீகிருஷ்ணரே. ஏனெனில் பூர்ண உண்மையை தேடி அலையும் தத்துவ ஞானிகளும் இறுதியில் கிருஷ்ண உணர்வையே அடைகின்றனர் என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. பரமாத்மாவுடன் ஆத்மாவின் உண்மையான உறவு என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காகவே மொத்த வழிமுறையும் கொடுக்கப்பட்டுள்ளது. தத்துவ சிந்தனையின் மூலம் படிப்படியாக கிருஷ்ண உணர்வினை அடைதல் மறைமுகமான வழிமுறை ஆகும். ஆனால் புத்தி யோகத்தின் மூலம் அனைத்தையும் கிருஷ்ணருடன் கிருஷ்ண உணர்வில் இணைத்தல் நேரடியான வழிமுறை ஆகும். இவ்விரண்டு வழிமுறைகளில் கிருஷ்ண உணர்வு வழியே சிறந்தது. ஏனெனில் இது தத்துவ பயிற்சிகளை சார்ந்து புலன்களை தூய்மைப்படுத்துவதில்லை. கிருஷ்ண உணர்வே தூய்மைப்படுத்தப்படும் முறைதான். பக்தி தொண்டு என்னும் நேர்வழி சுலபமானதும் சிறந்ததும் ஆகும். ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப அழகா ஸ்ரீல பிரபுபாதர் நம்மளுக்கு விளக்கி சொல்றாரு. இப்படி நம்மளுக்கு விளக்கி சொல்றதுக்கு ஸ்ரீல பிரபுபாதை தவிர நம்மளுக்கு முதல்ல வந்து யாருமே கிடையாது. அதனால நம்மளுக்கு எல்லாமே ரொம்ப குழப்பமாக இருந்த சூழ்நிலையில நாம தத்துவங்களை நிறைய பேர் பேசுவாங்க. தத்துவத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரிக், யசுர், சாம, அதர்வன இதெல்லாம் படிச்சாதான் நம்மளுக்கு அந்த தத்துவங்கள் எல்லாம் புரியும். அச்சிந்திய பேத அபேத தத்துவம் பாங்க. சிலர் வந்து அருவவாதிகள், அவங்க வந்து பரமனுடன் ஒன்றிணைதல், பிரம்மனை அடைதல் அப்படிம்பாங்க. இவங்களும் சொல்லுவாங்க பிரம்மனை அடைதல், பிரம்மபூத பிரசன்னாத்மா நான் சோச்சதீனா காங்ஷதி. ரொம்ப குழம்பும் எல்லாமே பிரம்மன்கிறாங்க. ஆனா வேற வேற விதமா அர்த்தம் சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் பகவத்கீதை படிச்சு சில பிரபுபாதருடைய மொழிபெயர்ப்பு எல்லாம் நாம டீப்பா படிக்கும் போதுதான் இவ்வளவு கருத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறது புரியுது. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம சான்ஸ்கிரிட் படிச்சு இந்த வேதங்கள் எல்லாம் படிச்சு இல்ல உபனிஷங்கள் படிச்சு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றதுன்னா நம்மளுக்கு வயசே பத்தாது. ஆனா ரொம்ப சிம்பிளா நம்மளுக்கு புரிய வச்சிருக்காரு ஸ்ரீல பிரபுபாதர். எவ்வளவு கருணை அவர் இருந்தா நம்மளுக்கு இப்படி சொல்லி கொடுத்திருப்பாரு. அப்ப 2 வகையான மனிதர்கள் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிற தன்னுணர்வுக்காக முயற்சி பண்றாங்க. ஒண்ணு சாங்கிய தத்துவ சிந்தனை, இன்னொன்னு பக்தி தொண்டு. சாங்கிய தத்துவம் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, 24 மூலக்கூறுகள், அதையெல்லாம் பிரிச்சு ஆராய்ஞ்சு இப்ப எப்படின்னா எது உண்மை அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள், இந்த சாங்கிய தத்துவ ஆராய்ச்சியாளர்கள் வந்து இது பாருங்க, இந்த கண்ணு, வாயி, அதாவது ஞானேந்திரியங்கள், ஞானத்தை அடையக்கூடிய 5 புலன்கள், கண்ணு, வாயி, மூக்கு, காது, தோல், இது எல்லாம் வந்து உண்மையா? சரி, இல்ல இதெல்லாம் உண்மை இல்ல. உயிர் போனா இது எல்லாத்தையும் எரிக்க போறோம். சரி, கர்மேந்திரியங்கள் உண்மையா? கர்மத்தை செய்யக்கூடிய 5 புலன்கள், அதுவும் கிடையாது. மனம், புத்தி, அகங்காரம், இதெல்லாம் உண்மையா? உடல் இல்ல 2 உடலும் போனா கண்டிப்பா அதுவும் உண்மை இல்லை. இப்படி ஒவ்வொன்னா நேத்தி இது இல்ல, நேத்தி அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். இது நேத்தி, அது நேத்தி, நேத்தி அப்படின்ட்டே வந்துட்டே இருப்பாங்க. கடைசியில அவங்க எங்க பிடிச்சிருவாங்க? ஒரு மெயினான உண்மையான பொருளை, ஆத்மாவை பிடிச்சிருவாங்க. ஓ ஆத்மா அது இருக்கங்காட்டிக்குத்தான் இத்தனை ஆட்டம் போடுது இந்த உடம்பு. இது வந்து ஆத்மாவை சுத்தி இருக்கிற ஒரு போர்வை. சோ இந்த போர்வை வந்து போயிரும், என்ன ஆகும்னா எரிஞ்சு போயிரும். ஆனா ஆத்மாவை எரிக்க முடியாது, உலர்த்த முடியாது, கொல்ல முடியாது, ஆயுதங்களால் வெட்ட முடியாது. அப்ப ஆத்மாங்கிறது தான் உண்மை, இந்த உடல் வந்து பொய். அப்ப இந்த உடல் அழியக்கூடியது. அப்ப எது உண்மை? ஆத்மா. அப்ப ஆத்மா மட்டும் தனியா செயல்படுதா? அப்ப நான் ஏன் நினைச்சதெல்லாம் நடக்க மாட்டேங்குது? ஆத்மாதான் உண்மை. ஆனா நான் பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறேன், இது வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆனா கொஞ்சம் ஒவ்வொரு சமயம் நடக்குது, ஆனா நடக்காமலும் இருக்குது. அப்ப யார் என்னை கண்ட்ரோல் பண்றா? நான் நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? நடக்காததுக்கு காரணம் என்ன? ஓ, இதுக்கு எனக்கு மேல ஒரு கண்ட்ரோலர் இருக்கிறாரு, அவருக்கு பேர் தான் பரமாத்மா. இதை கண்டுபிடிச்சிட்டாங்க.
சோ இப்படி அடுக்கடுக்காக கண்டுபிடிச்சு வர்றதுதான் சாங்கிய யோகம். ஆராய்ச்சி பண்ணி இது இல்ல அது இல்ல, இதுதான் உண்மை அதுதான் உண்மைன்னு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே புடிச்சு நூலை புடிச்சு ஏறிடுறான். ஆனா இதுக்கு எவ்வளவு காலம் ஆகும்? ரொம்ப காலம் ஆகும். நீங்க இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும்னா இன்னைக்கு நம்ம வயசு என்ன? 100 வயசு மேக்சிமம். ஆனா 50க்கு மேல போனஸ். எப்ப வேணா நம்ம போலாம். அதுக்கு முன்னாடியே ஆக்சிடென்டா இல்ல பெரிய பெரிய நோயா அப்பவும் கூட நம்ம உயிரை விட்டுருவோம். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்கு இந்த கலியுகத்துல நம்மளுக்கு அல்பாயுசுக பிரேயானால் அல்பாயுசுக. நம்மளாம் அல்பாயுசுல இருக்கிறோம். சத்திய யுகத்திலோ திரேதா யுகத்திலோ துவாபர யுகத்திலோ 1,00,000 ஆண்டுகள் 10,000 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் எல்லாம் கிடையாது நம்மளுக்கு. 100 வயசு. 100 வயசுலயும் எப்ப வேணா நம்ம போறதுக்கு அங்க விதி எப்படி இருக்குன்னு தெரியாது. அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ண முடியாது. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும்னா தவம் பண்ணணும். இதுக்காக புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப மெனுக்கடணும். அப்போ இந்த கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப எளிமையானது. நான் ஏன் இத்தனை கஷ்டப்படணும்? எங்க அப்பா இருக்காரு, எல்லாம் தெரிஞ்சவர், அவர் சொல்லிடுவார் சீக்கிரட்ட. ஏன்னா ஏற்கனவே எங்க அப்பாவுக்கு தெரியும். இப்ப காலேஜ் போறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? புக்ல இருக்கிறத லெக்சரர் சொல்லி தர்றாங்க, நாம அப்படியே மக்கப் பண்ணி வாமிட் பண்ணிட்டா மார்க் வந்துடும். இல்ல நான் அதெல்லாம் தெரிஞ்சு ப்ராக்டிக்கலா போய் லேப்ல எல்லாம் பண்ணினாதான் நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு யாருமே போராடுறது கிடையாது. லட்டு லட்டு செஞ்சு கொடுத்தா சாப்பிட்றதுக்கு எனக்கு என்ன, கரும்பு தின்ன கூலியாங்கிற மாதிரி கிருஷ்ண உணர்வு பகவானே அதை நம்மளுக்குள்ள வச்சிருக்கிறாரு. அதை எழுப்பி விட்டா போறோம். அது குரு மூலமா எழுப்பி விட்டா போதும். சோ அந்த கிருஷ்ண உணர்வுல நாம் செயல்களை செய்யும் போது எல்லாமே நம்மளுக்கு தானா புரிஞ்சிரும். இது ரொம்ப எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா யார் ஒருவர் இறைவன் நாமத்தை தொடர்ந்து சொல்லி இறைவனை முழுமையா நம்புறாங்களோ பாருங்க. இப்ப நல்லா பகவத்கீதை படிப்பேனே நினைக்கல, சொல்லுவேனே நினைக்கல. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஜீரோ. ஆனா இப்ப எப்படி புரிஞ்சுதுன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நான் டல் ஸ்டூடெண்ட். ஆனா இப்ப எப்படி பகவத்கீதை புரிஞ்சுது, நான் எப்படி இத்தனை பேருக்கு சொல்றேன்? ஏன்னா சரணடையும் போது ஏதாமாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியகம் மம வர்த்தமானு வர்த்தந்தே மனுஷாக பார்த்த சர்வசக. யார் என்னை எவ்வளவு தூரம் சரணடைகிறார்களோ அவ்வளவு தூரம் நான் அவங்களுக்கு ரெசிப்ரோகேட் பண்றேன்னு வாக்களிக்கிறார். நீங்க 50% நம்பினா 50% உங்களுக்கு கிருஷ்ணரை பற்றிய அந்த உண்மை புலப்படும். இது கண்டிப்பா ஒரு லெக்சரரோ இல்ல நான் மற்ற யாராலையுமே சொல்ல முடியாது. உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில நீங்க செய்யும் சரணாகதியின் அடிப்படையில் பகவானை புரிந்து கொள்ளலாம். கோயில்ல பாருங்க, எவ்வளவு பேர் படிக்காதவங்க ஆனா பகவானை ரொம்ப புரிஞ்சிருக்காங்க. ஆனா IAS IPS படிச்ச முட்டாள்கள், ஜடத்துல படிச்ச முட்டாள்கள் பகவானை புரிஞ்சுக்காம வெளியில தெரிஞ்சிட்டு இருக்காங்க தத்திகளா. ஆனா பாருங்க, ஒண்ணுமே படிக்காதவங்க இருக்காங்க, IITல படிச்சவங்க இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க, இன்ஜினியர் இருக்காங்க, அவங்க கிருஷ்ண உணர்வுல இருக்காங்க. ஏன்னா அவங்க சரணடைகிறாங்க. ஆனா சரணடையாத இன்னும் படிச்ச மேதாவிகள் வெளியிலயும் இருக்காங்க. படிக்காதவங்களும் முட்டாளா இருக்காங்க, படிச்சவங்களும் முட்டாளா இருக்காங்க. இங்க முட்டாள் அப்படிங்கிறது பகவானை பற்றி புரிந்து கொள்ளாத. ஏன்னா ஆன்மீகம்தான் உயிரோட்டம், அதுதான் ஆத்மா, உடம்பு கிடையாது. ஆனா அந்த ஆத்மாவை புரிந்து கொள்ளாத முட்டாள்கள் ஜடத்துல அப்படியே பற்றுடையவர்களாக தெரிந்து கொண்டு மறுபடியும் பிறப்பு இறப்பு எனும் சிக்கல்ல சைக்கிள்ல மாட்டிக்கிறாங்க. சைக்கிள் செயின்ல மாட்டின மாதிரி அது சுத்திட்டே இருக்கு அவங்களுக்கு. பிறப்பு இறப்பு முதுமை நோய், பிறப்பு இறப்பு முதுமை நோய், பிறப்பு இறப்பு முதுமை நோய், புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜடரே ஜனனி சயனம். இது ஆராய்ச்சியின் மூலம் பெறப்படும் ஞானம் மற்றும் தத்துவ அடிப்படையில் ஆழமாக சிந்தித்து புரிந்து கொள்ள விரும்புபவர்களுக்கு இம்முறை உரித்தது. ஆனா உரித்தது அப்படின்னா இந்த காலத்துல கிடையாது, இந்த ஏஜ், அதாவது கலியுகத்துல கிடையாது. அப்ப 2வது வகை கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுறது. சோ புத்தி யோகம் அப்படிங்கிற கிருஷ்ண உணர்வின் கொள்கையின்படி செயலாற்றுவதால் செயல்களின் பந்தத்திலிருந்து விடுபடலாம் என இறைவனே கூறியுள்ளார். ஏன்னா கிருஷ்ணருக்காக செயல்படும் போது எனக்கு உரிமை உணர்வு கிடையாது, எல்லாம் எனக்கு பந்தப்படுறது கிடையாது. சோ பந்தத்தை அறுப்பது எப்படி? இது என் குழந்தை, எனக்குரியவன், ஓவர் அட்டாச்மெண்ட். வீதி என் வீடு, ஓவர் அட்டாச்மெண்ட். அப்ப போகும்போது எது மேல பற்று இருக்கோ அது மேலேயே அதுலயே மறுபடியும் பிறக்கிறோம்.
இந்த வீட்டுல ஒரு எலியாவோ நாயாவோ என் கர்மத்துக்கு தகுந்த மாதிரி மனுஷனாவோ ஒரு பேரனாவோ பேத்தியாவோ ஒரு எறும்பா கூட பிறக்கலாம். ஏன்னா இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு பிராப்தம் இல்ல மனுஷனா பிறக்கறதுக்குன்னா ஒரு எறும்பாவாவது பிறக்கலாம். ஆனா தெரியுமா அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு? சோ இது ஒரு அழகான ஸ்டோரி ஒண்ணு. ஒரு ஒரு முனிவர் ஒருவர் தன்னுடைய சீடன் ரொம்ப நாளா பயிற்சி பண்றான். ஆனா அவனுக்கு புலனிச்சை தூண்டுதலால கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான். சோ அவனுடைய இஷ்டம் தான் அதெல்லாம். ஏன்னா மற்றவர்களை வற்புறுத்தி எல்லாம் பக்தி பண்ண வைக்க முடியாது. சரி கல்யாணம் பண்ணிக்கிறியா? சரி கல்யாணம் பண்ணிட்டு நீ அனுபவிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வானப்பிரஸ்தம் போகணும் இல்லையா, அப்ப என்கிட்ட திரும்பி வா அப்படிங்கிறாரு. சரி நான் வந்துடுறேன்ட்டு போறான். போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு தகவல் இல்ல. அப்ப இவரு 4 மாத சாதுர்மாசிய விரதம் எடுக்கிறதுக்காக போறப்போ அவனை பாக்குறாரு ஒரு வீட்டுல. அவன் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்கிட்ட திரும்பி வரலையான்னு கேக்குறப்போ, இல்ல இல்ல எனக்கு நான் இப்ப மனைவி வந்து ரொம்ப இன்னசென்ட், அவளை பாதுகாக்கணும் நானு, அவளை விட்டுட்டு என்னால வர முடியாது அப்படின்னு. சரின்னு அடுத்த தடவை வர்றார். அடுத்த வருஷம் சாதுர்மாசிய விரதத்துக்கு வர்றார். அப்ப பாக்குறார், ஏன் வரலையா நீ அப்படின்னு கேக்குறப்ப, இல்ல எனக்கு குழந்தை பிறந்திருக்கான், பையன், அழகான பையன், அவனை வளர்த்தணும், அவனுக்கு நல்ல விதமா சொத்து எல்லாம் சேர்த்து கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு. சரின்னு அடுத்த கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு வர்றார். என்ன பண்ற நீ அப்படின்னா, பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், இப்ப பேரன் பேத்தி எல்லாம் பிறந்திருக்காங்க, அவங்களெல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டு கூட்டிட்டு வந்து அத எனக்கு கடமை இருக்கு அப்படிங்கிறான். சரி நீ இப்படி எல்லாம் பண்ணா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பதான் வரப்போறியோ என்னமோ பண்ணு, நான் அடுத்த தடவை வரப்பவாது ரெடி ஆயிக்கோ அப்படின்னு அடுத்த தடவை வர்றாரு. ஆளையவே காணோம். என்னாச்சுன்னு கேட்டா செத்து போயிட்டான் அப்படிங்கிறா மனைவி. உடல்நிலை சரியில்லாம செத்து போயிட்டாரு அப்படின்னு. பார்த்தா அந்த அந்த வீட்டு வாசல்ல நாய் சும்மா குலைக்குது இவரை பார்த்து. அப்புறம் கேக்குறாரு, ஓ நீ நாய் வடிவுல வந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா ஆமா இவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, இவங்களை பாதுகாக்கணும் நானு அப்படின்னு நினைச்சேன். அப்ப நான் உயிர் போகும்போது ஒரு நாய் கத்திட்டு இருந்தது, அதை நினைச்சேன், நான் நாயா மாதிரி இந்த வீட்லயே வந்துட்டேன் அப்படிங்கிறான். சரி உன்னோட விதி பாரு எப்படி ஒரு மோசமா இருந்திருக்கு, எவ்வளவு கடவுள் பக்தி எடுக்க சொன்னி உங்ககிட்ட அவ்வளவு தடவை சொன்னேன், கடைசியில மனுஷ பிறவி கூட உனக்கு கிடைக்காம நாய் பிறவியில வந்து இந்த வீட்லயே இருக்கிறியே, இந்த வீட்டு மேல அவ்வளவு மோகமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி உன்னோட துரதிர்ஷ்டம் அப்படின்ட்டு போயிடுறாரு. அடுத்த தடவை வர்றாரு, நாயை காணும். நாய் என்னாச்சுமானா அது ஏதோ நோய் வந்து செத்து போச்சு, அது ரொம்ப குறும்பு பண்ணுச்சு, எல்லாம் அடிச்சோம், அப்புறம் நோய் வந்தது. ஏன்னா அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாது என் புருஷன் தான் நாயா வந்திருக்கான் அப்படின்னு. பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியாது, குழந்தைகள்லாம் நம்ம தாத்தா தான் நாயா வந்திருக்காருன்னு. எல்லாம் போட்டு விளையாடி அடிச்சு அதை ஒரு வழி பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. நோய் வந்து அதுவும் போயிடுச்சு. இப்ப பாக்குறாரு, ஒரு 2 எட்டு வைக்கிறார். வீட்டுக்கு பக்கத்திலேயே தோட்டம். அங்க புஷ்ஷுன்னு ஒரு நாகப்பாம்பு இவரை பார்த்து தலையில படம் எடுத்துட்டு ஆடுச்சு. அப்போ ஓ நீதான் மறுபடியும் பாம்பா வந்திருக்கியா, சரி சரி என்ன ஆச்சு உனக்கு, பகவான்கிட்ட போற பிராப்தமே உனக்கு கிடைக்கலையே, ஏன் இப்படி எல்லாம் உடம்பு மாத்தி உடம்பு எடுத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நெல் வயலெல்லாம் இது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த விவசாய நிலத்தை வாங்கி அவங்களுக்கு நல்லா பண்ணி வச்சேன், ஆனா இந்த சோம்பேறிக பார்க்காம இங்க நெல்லெல்லாம் அறுத்துட்டு எலிகள் எல்லாம் போய் பொந்துல வச்சிருது, இந்த சோம்பேறிக யாரும் பாக்குறது இல்ல, அதனால இவங்களை காப்பாத்துறதுக்காக நான் பாம்போட வடிவம் எடுத்து இந்த தவளை எலியெல்லாம் புடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. அட பாவி, உனக்கு இன்னும் இந்த புத்தி போகலையா, உன்னை யாருன்னே தெரியாது அவங்களுக்கு, ஆனா நீயும் இன்னும் அவங்கள காப்பாத்துறேன்னு சொல்லி இப்படி எல்லாம் மாறி மாறி உடம்பு எடுத்துட்டு இருக்கிறியேன்னு சொல்லி நீ திருந்தவே மாட்ட அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள பாம்பு பாம்பு பாம்புன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. கத்த ஆரம்பிச்சோன்னா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் தடி எடுத்துட்டு வந்து அந்த பாம்பு போடு போடுன்னு போட்டு சாகடிச்சிட்டாங்க. சோ இப்படி அவனுக்கு மோட்சம் கொடுத்தாரு. நீ திருந்த மாட்ட, நீ அடுத்த பிறவி எடுத்து கொஞ்சம் திருந்தி வா அப்படின்னு சொல்லி அடிச்சே கொல்ல வச்சார். சோ வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாது, நம்ம எந்த உருவம் எடுத்து அந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் அவங்க அது மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. நாயை வந்து என் தாத்தான்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு பாம்பை வந்து எங்க அப்பான்னு சொல்ல மாட்டாங்க. சோ இந்த மாதிரி பற்றுடையவர்கள்
மீண்டும் மீண்டும் பிறப்பாங்க, வேற வேற உடல்ல பிறப்பாங்க. அப்போ புத்தியை கொண்டு நாம் கிருஷ்ண உணர்வை எடுக்க வேண்டும். கிருஷ்ண உணர்வை எடுத்தாக்க பகவான் நம்மளுக்கு அந்த பகவானோட லோகத்திற்கு போறதுக்கான வழியை அவரே காமிப்பார். ததாமி புக்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தே. அந்த புத்தியை அவரே தரார். ததாமி புக்தி யோகம், அந்த புத்தி யோகத்தை பகவானே தர்றாரு. நாமெல்லாம் வேற எங்கிருந்து வாங்க முடியாது. கடையில போய் புத்தியை கொடுங்க, இல்ல எனக்கு யாராவது புத்தியை கொடுத்தா இவ்வளவு லட்சம் தர்றேன்னு எல்லாம் வாங்க முடியாது. பகவான் உள்ள இருந்து பரமாத்மாவாக நமக்கு அந்த புத்தியை கொடுப்பார். உள்ள வந்து சைத்திய குருவாக. சைத்திய குரு அப்படின்னா வெளியில தெரியறவங்க நம்மளுக்கு பார்வைக்கு படுவாங்க, அவங்க எல்லாம் குருவா நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா குருவே கிடைக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, தன் மனசுக்குள்ளேயே, அதைத்தான் மனசாட்சின்னு சொல்லுவோம் நம்ம சில சமயம். மனசுக்குள்ளேயே இருந்து நமக்கு வந்து சில தூண்டுதலா, நீ போய் சீக்கிரம் பகவத்கீதை வாங்கு, அது பாரு இஸ்கான்ல கொடுக்குறாங்க, அது பாரு இங்க கைட் பண்றாங்க, அந்த இடத்துக்கு போ, நீ படி அப்படின்னு சொல்லி நிறைய நம்மளுக்கு உள்ள இருந்து தூண்டுதலை கொடுப்பார். சிலருக்கெல்லாம் வாங்கினா கூட அது படிக்கணும்னு தோணாது, அந்த புக்கோட வேல்யூ தெரியாது. ஏன்னா அவங்க எல்லாம் இன்னும் சரணடையல. ஆனா தன்னை பற்றிய ஞானத்தை பெற வேண்டும் என விரும்புபவருக்கு உள்ளிருந்து அந்த தூண்டுதலை வழிகாட்டியாக அவங்கள காமிச்சு கொடுக்கிறார், இவங்களை காமிச்சு கொடுக்கிறார். கடைசியில வந்து நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து படிக்கிறோம், பகவானை பத்தி புரிஞ்சுக்கிறோம். எத்தனை யோகங்கள் இருக்கு, பகவானை எப்படி அடைவது, எது எளிமையான வழிமுறை, பகவானிடம் எப்படி அன்பு செலுத்துவது, அந்த பக்தி எப்படி கொண்டு வருது, எல்லாம் நம்மளுக்கு அக்கு வேற ஆணி வேறா சில பிரபுபாதரை கொண்டு நமக்கு அத்தனை கைடன்ஸ் தர்றார். இந்த காலத்துல ஏதாவது ஒண்ணு ஓசுல கிடைக்குமா நம்மளுக்கு? ஆனா நம்மளுக்கு ரொம்ப ஓசுலன்னு சொன்ன, அதாவது நம்ம என்னமே செய்யல, நம்மளுக்கு தகுதியே இல்லை, ஆனாலும் நம்மளுக்கு பகவான் இத்தனை கருணை கொடுத்து ஒரு குருவோட வழிகாட்டுதல, தூய பக்தர்களோட ஒரு கருணைனால நாமெல்லாம் இப்ப படிச்சுட்டு இருக்கிறோம் பகவத்கீதை பாகவதம் எல்லாம். ஏன்னா பகவத்கீதை பாகவதம் எல்லாம் சாதாரண நூல் கிடையாது, கிரந்தங்கள். அதை தூக்கறதுக்கு கூட நம்மளுக்கு தகுதி கிடையாது. ஆனா அதை வச்சு நாம தினம் தினம் படிக்கிறோம் அப்படின்னா நாம எல்லாருமே பாக்கியசாலிகள். சோ இரண்டு யோகங்களும் மதத்தையும் தத்துவங்களையும் போல ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. தத்துவமற்ற மதம் வெறும் மன எழுச்சியே. சோ இந்த கிருஷ்ண உணர்வு அப்படின்னா வெறும் தத்துவத்தை மட்டும் அறிந்து கொள்வதல்ல, அதுக்கு பேர் ஞானம். அப்ப ஞானத்தை என்ன பண்ணணும், விஞ்ஞானமாக்கணும். இப்போ நீங்க என்ஜினியரிங் படிச்சீங்கன்னா அது பிராக்டிஸ் பண்ணினாதான் நீங்க என்ஜினியர். வெறுமனவே படிச்சுட்டு வீட்டுல உட்காந்து இருந்தீங்க வேலை செய்யல அப்படின்னா என்ஜினியர் கிடையாது. ஒரு டாக்டருக்கு படிச்சிருக்கீங்க ஆனா பிராக்டிஸ் பண்ணல, அப்ப நீங்க டாக்டர் கிடையாது. அது போல தத்துவங்கள் எல்லாம் புரிஞ்சிருச்சு ஆனா நான் வாழ்க்கையில அப்ளை பண்ணலைன்னா நீங்க கிருஷ்ண உணர்வு எடுக்கலைன்னு அர்த்தம். சோ ரெண்டும் ஒன்றோட ஒன்று தொடர்பு கொண்டவை. நீங்க தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணணும். இல்லைன்னா தத்துவமற்ற பிராக்டிஸ் அப்படிங்கிறது, படிக்காமையே நான் பிராக்டிஸ் பண்றேன் அப்படிங்கிறது என்ன ஆகும், அது எதுக்கும் உதவாது. இப்போ நீங்க ஒண்ணுமே படிக்கல ஆனா டாக்டருக்கு பிராக்டிஸ் பண்றீங்கன்னா உங்களை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிரும், படிக்காம இவன் மருத்துவம் பண்றான்னு. ஆனா படிச்சுட்டேன் ஆனா தத்துவங்களை பிராக்டிஸ் பண்ணல, ரெண்டுமே தவறான வழிமுறை இல்லைங்களா? அப்ப ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டவை. இப்ப நம்ம தத்துவங்களை தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அதுல ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். கிருஷ்ண உணர்வுல ஒண்ணுமே தெரியாம கிருஷ்ண உணர்வுல எப்படி நம்மளுக்கு ஒரு நிலைத்த தன்மை வரும்? முடியாது. அப்போ தத்துவங்களை புரிஞ்சுக்கணும். இப்போ பொய் எது, உண்மை எது, உண்மை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்ப பொய்யையும் தெரிஞ்சுக்கணும், அப்பதான் கோர்ட்ல வாதாட முடியும். சோ அப்பதான் நம்ம வக்கீலா இருக்க முடியும். அது போல ஒரு பக்தனா இருக்கணும்னா அச்சிந்திய பேத அபேத தத்துவம் என்ன, அப்போ விசிஷ்டாத்வைதம் என்ன, அத்வைதம் என்ன, துவைதம் என்ன, இப்படி தத்துவங்களையும் தெரிந்து வைத்திருந்தால் மட்டுமே நமக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம், நாம ஏன் அட்வான்ஸா இருக்கிறோம், மேல்நிலையில இருக்கிறோம், அது புரிஞ்சாதான், தத்துவங்கள் புரிஞ்சாதான் பக்திக்கு அது ஸ்ட்ராங்கா இருக்கும், பேஸ் மட்டும். ஒண்ணுமே புரியாம நான் வெறுமே பக்தி பண்றேன் அப்படின்னா அது ஸ்டெடியா இருக்காது, நீங்க எப்ப வேணா விழுந்துருவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியல, பக்தின்னா என்னன்னு புரியல, ஆனா பக்தி பண்ற. புரியாமல் செய்கின்ற பக்தி, புத்தி இல்லாமல் செய்கின்ற பக்திக்கு எப்ப வேணா விழக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
அப்போ இங்க வந்து பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனாலதான் மத வெறியர்களாக சிலர் இருப்பாங்க. இப்போ முஸ்லிம் கண்ட்ரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே பல பிரிவுகள் இருக்கு. சன்னி முஸ்லிம்ஸ் அந்த என்னென்னமோ நிறைய பிரிவுகள் இருக்கு. ஆனா எல்லா மதங்களும் என்ன சொல்லுது? உயிர்களை கொல்லாதே, கருணையுடன் இரு, எல்லாரிடம் அன்பு செலுத்துன்னு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? இவங்க இந்துக்கள், இவங்களை தாக்கலாம். இப்ப வெஸ்ட் பெங்கால்ல அப்படித்தான் நடந்தது. இஸ்கான் கோயில்ல பல பேரை கொன்னுட்டாங்க. கிருஷ்ணர் பலராமர் சிலைகளை எல்லாம் எடுத்து உடைச்சு அங்க இருக்கிற பக்தர்கள் எல்லாம் குத்தி கொன்னு எத்தனை அழிச்சாட்டியம் பண்ணாங்க. ஏன்னா மனிதருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? எல்லாரும் அவங்க உடம்புல சிவப்பாதான் ரத்தம் ஓடுது, நம்ம உடம்புல சிவப்பாதான் ரத்தம் ஓடுது. ஆனா இன வெறியர்களா மாறிடுறாங்க. ஏன்னா அடிப்படை தத்துவங்கள் புரியல அவங்களுக்கு. மதங்கள் என்ன சொல்லுது? எல்லா மதமும் எல்லோரிடமும் அன்பு செலுத்து அப்படின்னு தான் சொல்லுது. யாரை உயிர்களை கொலை பண்ணாதேன்னா, சாதாரண மிருகங்களை கூட கொலை பண்ணாதேன்னா மனிதர்களை எப்படி கொலை பண்ணி அது தூண்டும்? எந்த மதமும் சொல்லல. ஆனா மத வெறியர்களாக, ஏன்னா அடிப்படை தத்துவங்கள் அவங்களுக்கு தெரியல. அதனாலதான் அவங்க எல்லாம் வந்து மூர்க்கர்களா இருக்கிறாங்க, அசுரர்களா. சோ வெறும் உடம்ப மட்டும் பார்த்துக்கிட்டு அதுல இருக்கிற அடையாளங்களை பார்த்துக்கிட்டு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இனவெறியை தூண்டிட்டு இதெல்லாம் வந்து அவங்க பக்தர்களே கிடையாது. வெளிப்புறமா பக்தர்கள் வேஷம் போட்டுட்டு நாங்க முஸ்லீம், நீங்க கிறிஸ்டின், நீங்க இந்துக்கள், அதனால உங்களுக்கும் எங்களுக்கும் எப்பவுமே பகை இருக்கு அப்படின்னு இன வெறிய வளர்த்துக்கிறது இதெல்லாம். அப்போ எல்லா மதத்தின் இறுதி நோக்கம் என்ன? ஸ்ரீ கிருஷ்ணர் தான். அப்போ பூர்ண உண்மையை தேடி அலையும் தத்துவ ஞானிகளும் இறுதியில் கிருஷ்ண உணர்வையே அடைகின்றனர். பரமாத்மாவுடன் ஆத்மாவின் உண்மையான உறவு என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கான மொத்த வழிமுறையும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப தத்துவ சிந்தனையின் மூலம் படிப்படியாக கிருஷ்ண உணர்வினை அடைதல் மறைமுகமான வழி. ஆனா புக்தி யோகத்தின் மூலம் அனைத்தையும் கிருஷ்ண உணர்வில் இணைத்தல் நேரடியானது. சோ இது வந்து பிரவிருத்தி மார்க்கம். பிரவிருத்தி மார்க்கம் அப்படின்னா மறைமுகமாக தத்துவ சிந்தனைகள் மூலமா. இப்ப நிறைய படிப்பாங்க, தத்துவங்கள் எல்லாம் படிப்பாங்க, திரிவேதி சதுர்வேதி அப்படின்னுட்டு. நாங்கெல்லாம் ரொம்ப அறிஞர்கள், எல்லாம் படிச்சிருக்கோம், ரிக்யா சுசாம. ஆனா கடவுளை விட்டுருவாங்க, கோட்டை விட்டுருவாங்க, எங்க வரணும் மெயினான பாயிண்ட் விட்டுருவாங்க. ஆனா கிருஷ்ண பக்தர்கள் கிருஷ்ணரை முதன்மையாக கொண்டு மற்றதை எல்லாம் அவங்க தன்னால செய்வாங்க. கிருஷ்ணருக்காக அவங்க வந்து வாழ்வதே கிருஷ்ணருக்காக, பேசுவது கிருஷ்ணருக்காக, பார்ப்பது கிருஷ்ணரை. சோ அவங்க மூச்சு ஒவ்வொன்றும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லும். அர்ஜுனன் ஒரு வாட்டி இந்த மாதிரி பாமரர்கள் இருந்து படிச்சவங்க வரைக்குமே கிருஷ்ண உணர்வை எடுத்து நாம பண்றத நிறைய பார்த்திருக்கலாம். அந்த பாண்டுரங்க பக்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்த் சைடு அபங்கங்கள் பாடுவாங்க. இந்த அபங்கங்கள்ல பகவானை பத்தி அப்படியே உருகி பாடுவாங்க. நாமதேவர், இந்த மாதிரி நிறைய பேர் அங்க இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து அவ்வளவு பக்தி. படிக்காம அவங்க எல்லாம் பாமரர்கள், ஆனா பகவானை மட்டும்தான் அவங்க நெஞ்சத்துல அப்படியே வச்சிருப்பாங்க. இப்படி பல பக்தர்கள் இருந்திருக்கிறாங்க அன்னைக்கெல்லாம். ஒரு குயவர் ஒருத்தர், அவர் வந்து எப்பவும் பாண்டுரங்கா ரங்கா, பாண்டுரங்கா பாண்டுரங்கா பாண்டுரங்கான்னு எப்பவும் பகவானோட நாமத்தை ஸ்மரண் பண்ணிட்டே இருப்பார். இதயபூர்வமா இதயத்துல அவரை குடிகொள்ள வச்சு. அவருக்கு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை இருக்கும். அவர் வந்து செய்யற தொழில் மண்பாண்ட தொழில். அவர் வந்து சக்கரத்தை சுத்தி அந்த களிமண் பானைகளை எல்லாம் செஞ்சு அந்த மண்ணெல்லாம் வந்து காலால மிதிச்சு அதை கொலன்னு பண்ணி அதை பதப்படுத்துவாங்க. அப்படி பண்ணும்போது ஒரு நாள் அவர் மனைவி அந்த குழந்தையை விட்டுட்டு போயிட்டா. அப்ப என்னாச்சுன்னா இவர் குழந்தைய கவனிக்காம பாண்டுரங்கா பாண்டுரங்கா பாண்டுரங்கான்னு கண்ணை மூடி தியானம் பண்ணி அந்த மண்ணை அமுத்திட்டே இருக்காரு. சேர்த்து மண்ணை காலில் மிதிச்சுட்டே இருக்காரு. அப்ப அந்த சின்ன குழந்தை தவழ்ந்து அப்பா அப்பான்ட்டு வருது. இவருக்கு அது காதுல விழல. ஏன்னா ஆழ்ந்த தியானத்துல சமாதி நிலையில இருக்கிறாரு. குழந்தைய போட்டு மிதிச்சுட்டாரு, சேத்தோட சேத்தா மிதிச்சு அதை கொன்னு ரத்தம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த உடம்புல இருந்து. மனைவி திரும்பி வர்றா, வீட்டுல இருக்கிற குழந்தைய காணோம், எங்கடான்னு தேடி பாக்குறா. இவரை கூப்பிட்டா காது கேட்கல. ஆனா அவர் கால் கடியில இருந்து ரத்தமா அந்த சகதியில இருந்து ரத்தம் சகதி ரெண்டும் கலந்து இருக்கிறத பாத்துட்டா.
பார்த்துட்டு ஏதோ தவறு நடந்திருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் கால்ல போய் தேடும்போது அந்த துணியெல்லாம் சிக்குது. குழந்தையோட துணி, அந்த எலும்பு எல்லாம் சிக்குது. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து மறுபடியும் எந்திரிச்சு அவர் கண்டபடி திட்டுறா. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? கிருஷ்ணா கிருஷ்ணா பாண்டுரங்கா பாண்டுரங்கான்னு சொல்லி என் குழந்தைய கொன்னுட்டியே. நீ எல்லாம் எனக்கு லாக்கியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வீசுறா கோபத்துல. கடைசியில உன்னோட பாண்டுரங்கன் தானே இந்த வேலைக்கு காரணம், உன்னோட பாண்டுரங்கனை தூக்கி வீசுறான் பாருன்னு உள்ள போகும்போது அப்பதான் அவர் அது வரைக்கும் அமைதியா கேட்டுட்டு இருந்தவர் அஹ் பகவான் எடுத்து வீசுறான்னு சொன்னோன்னும் கோபம் வந்து, நீ என் பாண்டுரங்கனை தொட்டினா அவ்வளவுதான், நான் இனி எதுவுமே கிடையாது அப்படின்னு சத்தியம் பண்றாரு. ஆனா இவ கோவத்துல எடுத்து பாண்டுரங்கனை எடுத்து வீசிடுறா. அவர் இது அவ்வளவுதான், உன் கூட எனக்கு வாழ்வு, இனி நீ என் மனைவியா இருந்தாலும் எனக்கு சமைக்காத, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், உங்ககிட்ட படுக்க மாட்டேன், எதுவுமே உனக்கு எனக்கு கிடையாது, நீ என் வீட்டுல வேணா இருந்துக்கோ, ஏன்னா என் கடமை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப நாளா அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இது அவங்க அப்பாவுக்கு, பெண்ணோட அப்பாவுக்கு தெரிய வந்துருச்சு, ஓ இவங்க பேசிக்கிறது இல்ல அப்படின்னுட்டு. அப்ப அவர் எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாரு. ஆஹ் ஓ, என் பொண்ணு வந்து தெரியாம செஞ்சுட்டா, மறுபடியும் ஏத்துக்கோங்கன்னு. முடியாது, இவளை என் மனைவியை ஏத்துக்க முடியாதுன்னு. அப்ப என்ன பண்றாரு, ரொம்ப வற்புறுத்தி, சரி இவளை வேணா மனைவியை ஏத்துக்க வேண்டாம், இவளுக்கு ஒரு தங்கை, என்னோட 2வது பொண்ணு இருக்கா, அவளை கட்டி வைக்கிறேன் அப்படின்னு. ஆனா அவரை வம்பு பண்ணி கட்டி வச்சா கூட அந்த அவ கூடயும் இவர் வந்து எந்த ஒரு உறவும் வச்சுக்கல. சோ 2 பேருமே ரொம்ப நொந்து போயிடுறாங்க. குடும்பத்துக்கு வாரிசு கிடையாது, இப்படி ஒரு வாழ்க்கை எதுக்காக நம்ம வாழ்றோம் அப்படின்னு தெரியாம என்னென்னவோ அவரை பண்ணி பாக்குறாங்க. ஒரு நாள் இவர் தூங்குனதுக்கு அப்புறம் அந்த மனைவியோட 2வது மனைவியோட கையை எடுத்து மேல போட்டுட்டு பக்கத்துல 2 பேரும் படுத்துக்கிறாங்க. ஆனா இவர் தெரிஞ்ச உடனே, என் மேல உன் கை பட்டுருச்சு, என் கை மேல நீ ஆஹ் உன்னோட கைய போட்டிருந்த, அதனால இந்த கையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு கத்தியை எடுத்து அந்த கையவே வெட்டிடுறாரு. 2 பேரும் அப்படியே அலறி துடிச்சு போயிடுறாங்க. இப்படி ஒரு மனுஷனா, இப்படி ஒரு வீம்பா இவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அது நாட்கள் அப்படியே போயிட்டு இருக்கு. பாண்டுரங்க பக்தர்கள் ரோட்ல போறாங்க பஜனை பண்ணிட்டு. இவர் அந்த பஜனை கோஷ்டியோட அப்படியே பண்டரிபுரத்துக்கு இவரும் போறார். அங்க போய் இவங்களும் இந்த பெண்களும் சரி நாம இருந்து என்ன பண்றது, இவர் கூடயே போலாம், வாழ்க்கைதான் இப்படி ஆயிருச்சு, பக்தியாவது நாம பண்ணலாம்னு இவர் கூடயே அந்த கோஷ்டியில அப்படியே போறாங்க. அங்க போய் ஆனந்தமா அங்க கோயில்ல எல்லாரும் பஜனை பண்றாங்க. எல்லாரும் கைகளை தூக்கி நடனம் ஆடுறாங்க, பாண்டுரங்கா பாண்டுரங்கா பாண்டுரங்கான்னு அந்த அபங்கங்கள் எல்லாம் பாடி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இவருக்கு கை வந்து தட்டிட்டு இருக்காரு. 2 கைகளால தட்டுறாரு, ஓசை வருது. மனைவிகளுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம், என்னடா அது, இவர் கை இல்லாம இருந்தது இப்ப கை வந்துருச்சு அப்படின்னு. அங்க கூடியிருந்த பக்தர்கள் எல்லாம் சுய உணர்வு வர்றப்போ அப்படியே பாக்குறாங்க. இவர் பாட்டுக்கு அவர் மட்டும் ஆடிட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் வாயை பிளந்து அப்படியே பாத்துட்டு இருக்காங்க இவரை. இவருக்கு ஒண்ணும் புரியல. கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆடி களைச்சு போய் கண்ணை திறக்கிறாரு. எல்லாம் அவரையே பாத்துட்டு இருக்காங்க. என்ன எல்லாம் இப்படி பாத்துட்டு இருக்கீங்க என்ன அப்படின்னு. உனக்கு கை வந்துருச்சு, நீ பாக்கலையா அப்படின்னு. பாக்குறாரு, இவரு கை வந்துருச்சு. உடனே பாண்டுரங்கா பாண்டுரங்கான்னு கூவி கூவி அழுகிறாரு. அப்ப பாண்டுரங்கன் தரிசனம் பண்ணி அவங்க குழந்தையும் திருப்பி கொடுத்துட்றாரு. ஸோ இப்படி அவ்வளவு உணர்வு பூர்வமான பக்தி பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க எல்லாம் படிச்சவங்க கிடையாது. சோ படித்தவர் படிக்காதவங்கிறதெல்லாம் பக்தியில கிடையாது. பகவானிடம் யார் ஒருவர் அன்பு செலுத்துகிறார்களோ அவங்களுக்கு உன்னதமான நிலை பகவான் தர காத்திருக்கிறார். ஏன்னா அந்த சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை உணரும் விஞ்ஞானத்தை அவர் வந்து, இது வந்து ஐஏஎஸ் படிச்சிருந்தால் வராது, ஐபிஎஸ் படிச்சிருந்தாலும் வராது, டாக்டரேட் பண்ணாலும் வராது. பகவானிடம் யார் ஒருவர் உண்மையான அன்பு செலுத்துகிறார்களோ, பக்தி பரிமாற்றம் அன்பு பரிமாற்றம் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கருணையை பகவான் கொடுக்கிறார். அதனால இதுக்கு எந்த தகுதியும் வேண்டியதில்லை. ஒரே தகுதி என்ன, மனுஷனா இருக்கணும், பகவானின் நாமம் சொல்லணும். யார் வேணாலும் மனுஷங்க சொல்ல முடியும். ஆனா அந்த பொய் அகங்காரத்தை விடுத்து பகவானிடம் சரணடையும் போது கண்டிப்பா அவங்களுக்கு இந்த கருணை கிடைக்கும். சோ புத்தி யோகம் அப்படிங்கிறது பகவானால் தரப்படுகின்றது. புத்தி அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடையாது, உண்மையில பகவான் தர்றதுதான் நம்மளுக்கு அந்த புக்தி. சோ அதை கொண்டு யோகம் அப்படின்னா பகவானுடன் இணைதல். சோ அதுல வந்து கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தத்துவ பயிற்சியை சார்ந்து
புலன்களை இது தத்துவ பயிற்சியை சார்ந்து புலன்களை தூய்மைப்படுத்துவதில்லை. கிருஷ்ண உணர்வே தூய்மைப்படுத்தும் முறைதான். ஏன்னா தத்துவ பயிற்சிகளை கொண்டு யம நியம ஆச்சன பிராணயாம பிரத்யங்காரா தாரண சமாதி அப்படின்னு படிப்படியெல்லாம் அந்த பயிற்சியை வச்சு புலன்களை தூய்மைப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மூச்சு பயிற்சி பண்ணும்போது 5 விதமான காற்றுக்கள், சமான விதான உதான பிராண அப்படின்னு அபான வாயுக்களை எல்லாம் கட்டுப்படுத்தி அந்த காற்றின் மத்தியில் இருக்கும் ஆத்மாவை எழுப்பி அதை பிரம்ம ரந்திரத்தின் மூலமாக வெளிக்கொணர்வது அப்படிங்கறதெல்லாம் அந்த ஒரு சர்க்கஸ் வித்தையெல்லாம் நமக்கு வேண்டியதே இல்லை. யார் ஒரு கிருஷ்ண நாமத்தை சொல்லி தொடர்ந்து பக்தி பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லா புலன்களும் தானாக கட்டுப்படும். ஏன்னா அங்க கண்ட்ரோலர் யாரு? கரெக்டா புடிச்சிட்டோம். கீ எங்க இருக்கு? நம்ம இதயத்தில் இருக்கு. பரமாத்மாவிடம் இருக்கின்றது. சோ அத அவர்கிட்ட கீயை வாங்கி நம்ம கரெக்டா ஓபன் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஆனா இது தலைகீழா நின்றுட்டு இந்த சர்க்கஸ் வித்த பயிற்சி எல்லாம் பண்ணினோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு காலம் கிடையாது, நம்மளுக்கு அதுக்கு தெம்பும் கிடையாது. அதெல்லாம் ரொம்ப கடுமையானது. அப்ப கிருஷ்ண உணர்வே நம் புலன்களை தூய்மைப்படுத்தும். நாம் தூய்மையாகணும் அப்படின்னா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்தாலே போதும், நாம் தூய்மை அடைவோம். தூய்மை அடைஞ்சப்புறம் பகவான் நம்மளுக்குள்ள இது சூரியனை போன்று வெளிச்சமாக நமக்கு எப்பவுமே அந்த வெளிச்சத்தை தர்றார். இருள் அகன்று விட்டால் அப்புறம் எல்லாம் வெளிச்சம்தான். ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள் இருக்குங்களா?